पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மோட்ச சந்நியாச யோகத்துல நிஷ்டா பிரகரணம் போயிட்டு இருக்கு. இதுல லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 53வது ஸ்லோகம் வியாக்கியானம் பார்த்து முடிச்சிருக்கோம். பாஷ்யம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகத்துல சொல்றாரு. பரமஹம்ச சந்நியாசம் அப்படின்றது 2 விதமான சந்நியாசங்கள் ஜீவன் முக்தி விவேகத்துல சொல்லப்படுது. சந்நியாசம் அப்படின்னா 2 விதம். ஒன்னு விவிதிஷா அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்னு வித்வத் அப்படின்னு ஒண்ணு. விவிதிஷா சந்நியாசம் எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிச்சுருவாங்க, நல்லா சிரவணம் பண்ணிக்கலாம், அதுக்காக சந்நியாசம் எடுத்துக்கிறது. அப்ப சந்நியாசம் எடுத்து பாடம் படிச்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் முடிஞ்சாலும் கூட நிதித்தியாசனம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானுபூதிக்காக பண்ணக்கூடிய சந்நியாசம் வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேர். அப்ப விவிதிஷா சந்நியாசம் பாடம் படிக்கிறதுக்கும் சப்த ஞானத்தை எடுத்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சிரவணம் பண்ணிக்கலாம், ஸ்தூலமான மனனம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விவிதிஷா சந்நியாசத்தோட கேட்டகரியில தான் அவனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிரவண மனனம் பண்ணும்போது ஒரு குட்டீச்சகனா இருக்க வேண்டும். இப்ப நான்லாம் குட்டியால இருக்கேன். பாடம் படிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷிகேஷ்ல வந்து நிறைய ஆசிரமங்கள் இருக்கு, ரூம்ஸ் இருக்கும். சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்கிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானங்களை பண்ணிக்கிட்டு திரிகால சந்தியா பண்ணிக்கிட்டு பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்க சாதுக்களுக்கு ஒரே வேலை என்னன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் போயிட்டே இருக்க வேண்டிய, படிக்கிறது தான் வேலை. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகஸ்தர்களா இருக்கக்கூடிய அவங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தம் போயிருக்கீங்களோ அவங்களும் மூச்சுக்களா இருக்கிற கிரகஸ்தர்களும் இதையே அடாப்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானப்பிரஸ்தர்களும் குட்டீச்சக சந்நியாசியும் ஒரே தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்லுது. ஒரே பில்லர் அப்படின்னு சொல்லுது, சமுதாயத்துக்கு ஒரே பில்லர்.
அப்ப நான் என்ன பண்றேனோ, ஒரு குட்டியால இருந்துகிட்டு ஒரு குட்டியில வாசம் பண்ணிக்கிட்டு நான் என்ன காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்றேனோ அதை தான் ஒரு வானப்பிரஸ்தரா இருக்கிறவரும் அப்படியே காப்பி பண்ண வேண்டும். என்ன வேலை? அப்ப நான் பிரணவ ஜபத்தை பண்ணிக்கிட்டு பேசாம பாத்தீங்கன்னா திரிகால சந்தியா பண்ணிக்கிட்டு பிரணவ ஜபத்தை பண்ணிக்கிட்டு கூடவே பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்தையும் தபஸையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற எதுவுமே இல்லை. இத பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம் கிடைச்சிரும். ஞானம்னு என்ன அர்த்தம்? பரோக்ஷம் அப்படின்னு பேரு. இந்த பரோக்ஷம் பாத்தீங்கன்னா இது மாதிரி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் நல்லா பாத்தீங்கன்னா கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிடும். நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு யார் சொல்றா? சாஸ்திரம் சொல்லுது. இங்க இருக்கிறதெல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு யார் சொல்றா? சாஸ்திரம் சொல்லுது. அது உண்மையா பொய்யா? அது ரொம்ப சாலிட், அது உண்மை சத்தியம் அப்படின்னு நமக்கு பாத்தீங்கன்னா 100% பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயம் பாத்தீங்கன்னா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பரோக்ஷம் அப்படின்னு பேர். பரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேர். அதுதான் பொதுவா நம்ம என்ன பண்றோம்? ஞானம்ன்ற சப்தத்துல சொல்றோம். இந்த பரோட்ச ஞானம் பாத்தீங்கன்னா அனுபூதியா ஜீவன் முக்தியா மாறணும் அப்படின்னா ரொம்ப தெளிவா வித்யாரணி சுவாமி சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா வித்வத் சந்நியாசம் பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தாய, ஜீவன் முக்தியை அடையறதுக்காக வித்வத் சந்நியாசம் செய்து கொள்ளப்படுகிறது. என்ன பண்ணுவோம் அங்க போய் அப்படின்னா என்ன? 2 காரியம் நடக்கும். வாசனாக்ஷயம் மனோநாசம் அப்படின்னு 2 காரியம் நடக்கும். இந்த 2 காரியங்களும் நடந்த பிறகு முக்திகோபனிஷத்துல ராமர் சொல்றார், வாசனாக்ஷயம் பாத்தீங்கன்னா முழுசா நடந்துச்சுன்னா நிர்விகல்ப சமாதி கிடைக்கும். நிர்விகல்ப சமாதியினால பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி பாத்தீங்கன்னா உண்டாகிறது அப்படின்னு அனுமனுக்கு பாத்தீங்கன்னா முக்திகோபனிஷத்துல ராமர் சொல்றார். அதேதான் வித்யாரணி சுவாமி என்ன பண்றார்? அனுமோதனம் பண்றார். அப்போ லைஃப் ஸ்டைலே பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இப்ப நான் மனனம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன். இப்ப நல்லா மனனம் பண்றேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ராத்திரியை தூங்கி எந்திரிச்சாலும் பாத்தீங்க அப்படின்னா இதான் ஓடும். ஃபர்ஸ்ட் தாட் இன்னைக்கு காலையில எனக்கு முதல் தாட் வேக்கப் ஆனோட பாத்தீங்க அப்படின்னா என்ன எது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு நான் பாக்குறவன் யாரு, இது வேறையாச்சு நான் வேறையாச்சு அங்கிருந்து ஆரம்பிக்கும். லாஸ்ட் தாட் பாத்தீங்கன்னா நான் படுத்து தூங்கும் போதும் பாத்தீங்கன்னா முதல் லாஸ்ட் தாட் என்ன அப்படின்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இதுதான் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த விபாகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் இப்ப பாடம் எடுத்துட்டு இருக்கேன்னா இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் அப்படியே தான் இருக்கு. குட்டீச்சக லைஃப் ஸ்டைல்ல இருந்துகிட்டு எந்த ஒரு காமிய கர்மங்களையும் பண்ணாம குட்டீச்சக லைஃப் ஸ்டைல்ல இருந்துட்டு பண்ணலாம். ஆனா நான் நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா என்னோட லைஃப் ஸ்டைல் என்ன ஆகணும்? மாறி ஆகணும். விவிதிஷா சந்நியாசத்தோட லைஃப் ஸ்டைல்ல இருந்து வித்வத் சந்நியாச லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா மாறுது. அப்படி யாரா இருந்தாலும் நிஷ்டைக்கு போகணும்னா, சுவாமி நிறைய பேர் கிரகஸ்தாசிரமத்துல இருந்தவங்களா இருக்காங்களே சன்னியாசம் எடுக்காம. ஆமா, அப்ப பாத்தீங்கன்னா வெறும் பாத்தீங்கன்னா சிகையை எடுக்கிறது, யக்யோபவீதத்தை எடுத்துறது, காவி வஸ்திரம் போட்டுக்கிறது, தண்டதாரணம் பண்றது இதெல்லாம் பிரதானம் இல்லை. இது எதுவுமே பிரதானம் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா பாத்தீங்கன்னா தான் 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 தான்னு தான்ல நிக்கிறது தான் பாத்தீங்கன்னா முக்கியம். ஞானமேவ தண்டம், ஞானத்தையே தண்டமா ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா சதா காலம் ஞான அபியாசத்துல அகம்ஸ்புரணத்திலேயே நிக்கிறது தான் பிரதானம். அதுதான் சந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமஹம்ச உபனிஷத் சொல்லுது. அப்ப பாத்தீங்கன்னா முக்கியமானது வித்வத் சந்நியாசத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா வெளியில இருக்கிற எல்லா கருமங்களையும் தூக்கி போட்டு, சர்வ கருமங்களையும் தூக்கி போட்டு ஏகாந்தத்துல இருந்துகிட்டு எந்த மனிதர்களோடைய அதிகம் பாத்தீங்கன்னா பேசாம மௌனியாகி இந்த தேகத்துக்கு எவ்வளவு மினிமம் தேவையோ அந்த உணவை எடுத்துக்கிட்டு, ஒருவேளை உணவை எடுத்துக்கிட்டு பேசாம பாத்தீங்கன்னா என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஓங்காரத்தை பாத்தீங்கன்னா அகார உக்கார மகாரங்களை மெதுவா பாத்தீங்கன்னா ஏற்கனவே பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை பாத்தீங்கன்னா திரும்பவும் பாத்தீங்கன்னா இப்ப உக்காரத்துல இருக்கிறோம் அப்படின்னா மகாரத்துக்கு பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பு போவாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா மகாரத்துக்கு பாத்தீங்கன்னா நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க. சிரவண மனன காலத்துல உக்கார பிரதானமா சொல்லுவாங்க. சிரவண காலத்திலையும் மனன காலத்திலையும் புத்தி சக்தி பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஓங்காரத்தோட உக்கார பிரயோகம். இதுக்கப்புறம் சிரவண மனனம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் பாத்தீங்க அப்படின்னா ருத்ர ஆராதன தத்பரக ஓங்கார ரதமாருஹ்ய, ஓங்காரத்தோட ரதத்துல ஏறி விஷ்ணும் கிருத்வா அதசாரதிம், பகவானை பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான சாரத்தியா வச்சுக்கிட்டு
விஷ்ணு பகவானை வந்து பாத்தீங்கன்னா சாரதியா வச்சுக்கிட்டு அர்த்தம், உக்கார பிரதானமான ஓங்காரத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனனத்தை நல்லா முடிக்கிறது. இப்ப எனக்கெல்லாம் நல்ல ஸ்புரணம் வருதுன்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரத்தோட உக்காரம் தான் ஸ்புரணம். நீங்க உக்காரத்தை பண்ண 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 ஞான சந்ததிம் வர்தயதி, நல்ல ஞானத்தோட பிரபாவம் வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல ஞானத்திலேயே தொடர்ந்து நிக்க முடியும், சிந்தனை நல்லா பண்ண முடியும். இந்த லைஃப் ஸ்டைல் முடிச்சதுக்கு பிறகு மகாரம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருத்ர ஆராதன தத்பரக. ருத்ரனை வந்து பாத்தீங்கன்னா சம்ஹார மூர்த்தியா இருக்கிற ருத்ரன் தான் வந்து பாத்தீங்கன்னா மகாரம். அப்போ ஒரு நிதித்தியாசனத்துல இருக்கிறவன், ஆமா, பிரம்மலோக பரான்வேஷி, பிரம்மலோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அன்வேஷனம் பண்ணவனா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான் தேவை, சுத்த பிரம்மம். அதை அன்வேஷனம் பண்றவனா, அதை தேடுகின்றவனா, சர்ச்சிங் பண்றவனா என்ன பண்ணணும்? ருத்ர ஆராதன தத்பரக. ருத்ரனை வந்து பாத்தீங்கன்னா கையில எடுத்துக்கிறது, மகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரயோகம் பண்றது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், இதெல்லாம் சொல்லாம விட்டதுனால தான் தப்பாகி போச்சு. யார் யாரு என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்றது உங்களுக்கு யாருக்கும் சொல்லாம விட்டுட்டாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அருணகிரிநாதர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரத்தை எப்படி பண்ணியிருப்பார், இப்படித்தான் உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் எங்கேயாவது போறேன் அப்படின்னா, நான் உக்காரத்தோட பிரயோகம் நிறைய பண்ணியிருக்கேன். வருஷக்கணக்கா வந்து பாத்தீங்கன்னா உக்கார பிரயோகத்தை நிறைய வருஷங்கள் பண்ணதுனால எனக்கு இது போதும் இனிமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மே மாசத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கீதா முடிஞ்சுனாவே என்னோட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும். மகார பிரயோகம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சோண்டு உக்காரத்தை பண்ணிக்கிட்டு மீதி எல்லாம் மகார பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ருத்ரன் தான் ஆராதனம் பண்றது. சிவ பூஜை எல்லாம் வெளியில இல்லை. சிவ பூஜை வந்து பாத்தீங்கன்னா நாதானுசந்தானம் தான் சிவ பூஜை. ருத்ரம்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மகாரத்துக்குள்ளார அடக்கமாயிடும். மகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாதம், நாதாத்து பரோ மந்திரக, நாதான் நோ பரோ மந்திரக. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நாதத்துக்கு அந்நியமா வேற மந்திரம் இல்லை. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவபெருமானோட அதுல இருந்து உண்டானது, நாதத்துல இருந்து தான் இது எல்லாம் உற்பத்தி ஆயிருக்கு. அப்ப மகாரத்தை நல்லா அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே இருக்க 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 உங்களுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல நீங்க எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்திதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். நான் அப்படின்றது இருக்கும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுமில்லை அப்படின்ற எம்டியான மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். அங்க வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தோட எண்ணம் தேவையில்லை. அதான் உக்கார பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா மனநம் வரைக்கும் உக்கார பிரதானம். சித்தத்துல நல்ல விருத்தி புரணம் வரணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்திகள் தேவையில்லை. எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே போறது. ஷட் டவுன் பண்ற மந்திரம் தான் நாதம். அந்த நாதத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிக்கிட்டே இருக்க 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 விருத்திகள் என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா சூன்யமா ஆகிவிடும். விருத்தி சூன்யம் பண்றது தான் சிவபெருமானோட வேலை. வந்து பாத்தீங்கன்னா விருத்தி சூன்யம் பண்றது தான் சிவபெருமானோட வேலை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மகாரத்தை அபியாசம் பண்ண 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 விருத்தி எல்லாம் இல்லாம ஒயிட்டா என்னோட சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், வெறும் பிளசண்டா தெளிஞ்ச நீரோட மாதிரி எந்த தாட்டும் இல்லாம ஆயிடும். ருத்ரனோட வேலை அதுதான் வேலை, மகாரத்தோட வேலை. அது ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மகாரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா துரியத்துக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிந்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அகார உகார மகாரம், அதுக்கப்புறம் நாதம், நாதத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிந்து. நாதம்னா என்ன சுவாமி அப்படின்னா, நாதம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அநாகதம் அப்படின்னு சொல்லுவோம், உற்பத்தி பண்ணக்கூடியது அல்ல. நாதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆவது அல்ல. அப்ப உற்பத்தி ஆகிறதுலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து பாத்தீங்கன்னா தன்னால சுவாபாவிகமா இருக்கிற பிராணனோட சப்தம் வந்து பாத்தீங்கன்னா நாதம். நீடிச்ச மகாரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள்ல சொல்லியிருக்கேன். என்னது நீட்டிச்ச மகாரம். மகாரத்தை லென்த் பண்ணினீங்கன்னா என்ன சப்தம் வருமோ, ஒரு மணியை அடிச்சிங்கன்னா டும் டும் டும்னு அடிச்சிங்கன்னா அந்த மணியை அடிச்சதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு கருவண்டு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி வரும்னு வச்சுங்களேன். அந்த கருப்பா ஒரு பெரிய வண்டு நம்மளை சுத்தி சுத்தி வரும், இங்க வீட்டுல எல்லாம் இருக்கும். அந்த வண்டி எப்படி வந்து பாத்தீங்கன்னா சத்தம் எழுப்புமோ அது மாதிரி, மணியை அடிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிங்கிங் பவுல் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க பௌத்த மதத்துல. ஒண்ணு அப்படியே சுத்தினீங்கன்னா டம்னு அதிர்வு கேட்கும். அது மாதிரி ஒரு சப்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளார ஹிருதயத்திலிருந்து
24 மணி நேரமும் அந்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிச்சிடும் மகாரத்தோட பிரயோகத்தினால. அதுதான் வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஹார மூர்த்தி, அதுதான் ருத்ரன். அந்த நாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரன். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாதம் கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எரேசர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். உள்ள இருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணி, சுவாமியோட அனுகிரகம் என்ன பண்ணும், அங்க இருக்கிறது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா எம்டினஸ் ஆகிரும். அப்ப எம்டி மைண்டா இருக்கும் போது அந்த இடத்துல என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம் பிரசங்கியானம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் எந்த தாட்டும் இல்லாத மனசை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. எப்படி பாக்குறீங்க? தூக்கத்துல நமக்கு டெய்லி இதுதான் நடந்துட்டு, நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அந்த இடத்துல தாட் இருக்கா? தூக்கத்துல ஏதாவது தாட் இருந்துச்சுன்னா எந்த தாட்டும் இல்லவே இல்லை. அப்ப தூக்கத்துல எப்படி எந்த தாட்டும் இல்லாம நான் சுகமா இருக்கேன், நான் இருக்கேன், அப்புறம் ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னு எம்டியான மைண்ட் வந்து எம்டியா இருக்கு தூக்கத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசத்துல போறவனுக்கும் கூட நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொரூப பிரதிஷ்டம், தன்னுடைய சொரூபத்துல நிற்பான். நின்னுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தனக்கு அந்நியமா ஒரு சித்தம் அப்படின்றது இருக்கு அப்படின்றத பார்ப்பான். இத பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது வேற நான் வேற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவேகம் உண்டாகும். அதுக்கு பேரு அந்நியதா கியாதி அப்படின்னு பேரு. இதுதான் ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படின்னு பேரு. அனாத்மானா இதுதான் காரணமா இருக்கிற அனாத்மா, இதான் அவித்யா. இத வந்து பாத்தீங்கன்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்த்து 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 இந்த அந்நியதா கியாதி நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ஹோல்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். என்ன ஹோல்டு கிடைக்க ஆரம்பிச்சுன்னா பஞ்சபூதங்களும் உங்களுக்கு வசப்பட ஆரம்பிக்கும். ஆனா எவ்வித காரணத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் சித்திகள் நிறைய உண்டாகும். எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணாம நான் இருக்க, எனக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பொய் 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 பொய்ன்னு விவேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. விவேகம் எந்த ஒரு வஸ்துக்களையும் ஸ்வீகாரம் பண்ணாம இருந்தா வைராக்கியம். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. ஆனா அந்த இடத்துல எப்படி உண்டாகும்னா தூக்கத்துல இருக்கிற சுகம் சமாதியில இருக்கிறவனுக்கு இன்னும் அளவில்லாமல் கிடைக்கும். தூக்கத்திலேயே டீப் ஸ்லீப்லயே நமக்கு எவ்வளவு சுகம் இருக்கோ அதை காட்டிலும் கோடிக்கணக்கான மடங்கு சுகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அதையும் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு எவ்வித காரணத்தை கொண்டு எந்த ஒரு சுகத்தையும் ஸ்வீகாரம் பண்ணாம ஈசனோட ஆயினும் ஆசையிருக்கு. அந்த இடத்துல பரிபூரண விவேகத்தோட நம்ம வைராக்கியத்தோட இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அவன் சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா விவேகம் பண்ணி 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 ஒரு டைம்ல என்ன ஆகும், இந்த சித்தத்தை பார்க்கறதும் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு விட்டு போயிடும். பரவைராக்கியம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த பரவைராக்கியத்தை வந்து அடாப்ட் பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தான் 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 நிக்கிறது. அதுக்கு பேர் சுவார்த்த சம்யமம் அப்படின்னு பேர். சுவார்த்த சம்யமம்னு என்ன அர்த்தம்? ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது சொல்லுவார், நானை பிடிச்சுக்கிட்டு மற்றதெல்லாத்தையும் விடு அப்படின்னு. நான்லயே நிக்கிறது அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து சுவார்த்த சம்யமம்னு பேர். யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு 3:36 3:35 வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு சுவார்த்த சம்யமாத் புருஷ ஞானம் அப்படின்னு பெரிய சூத்திரம். அதை நான் ஒரு சின்ன துண்டு மட்டும் சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சத்துவ புருஷையோர் அந்நியதா அத்தியந்த அசிங்கீரணயோ, நானும் எனக்கு அந்நியமா இருக்கிற திருஷ்யங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லை, சேரவே சேராது. அதை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், போகம் சம்பவிக்குது நமக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா போகம் நமக்கு சேரும் போதெல்லாம் சம்பவிக்குது. ஆனா இந்த விவேக்கி என்ன பண்ணுவான், இதை எதையுமே சேராம நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு சதா காலமும் இது வேற நான் வேறன்னு பண்ண 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 விவேகம் வந்துடும். விவேகம் வந்ததுக்கு பிறகு மெதுவா வைராக்கியத்தையும் அவன் அடைஞ்சிருவான். அடைஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு தான் 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 எதையும் பார்க்காம தான்லயே நிக்கிறதுக்கு பேரு சுவார்த்த சம்யம்னு பேரு. தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே தான் 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 தான்லயே மெடிடேஷன் பண்றது, இதுக்கு பேர் தான் ஆத்ம தியானம்னு பேர். அப்ப சர்வத்தையும் நீக்கிறதுக்கு பிறகு நேத்தி சர்வத்தையும் பண்ணதுக்கு பிறகுதான் ஆத்ம தியானம் சம்பவிக்கும். அப்ப ஆத்ம தியானத்தினால என்ன உண்டாகும், புருஷ ஞானம் சம்பவதி, புருஷ ஞானம்
சம்பவிக்கிறது. ஆத்மாவோட ஞானம், நான் அப்படின்ற ஞானம், நான் பிரம்மமாயிருக்கின்றேன், நான் ஏக்கமா இருக்கேன், விமலம் அச்சலம் அப்படின்ற ஞானம் ஒருத்தருக்கு, அகண்ட போதமானது ஒருத்தருக்கு உண்டாகின்றது. இதான் பிரக்கிரியா. இந்த பிரக்கிரியாவுக்கு பாத்தீங்கன்னா வேற என்னெல்லாம் ஹெல்ப் எடுத்துக்கணும் சுவாமி அப்படின்னும் போதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா 51, 52, 53 3 ஸ்லோகங்கள்ல நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிருக்கு. இப்ப இந்த 3 ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு? வித்வத் சந்நியாசிக்கு அனுபூதிக்கு போறதுக்காக, சமாதி அபியாசத்துக்காக சொல்லப்பட்டது. இப்ப நாங்கெல்லாம் ஃபேஸ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல 2 பேர் தான் தெரியும். என்ன அப்படின்னா, ஒண்ணு பிச்சைக்காரன், சன்னியாச ட்ரெஸ் போட்டு பிச்சை எடுக்கிறவன். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அடைஞ்சவன். அடைஞ்சவனை பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மள்ட்ட. நடுவுல இருக்கிற ஒரு சாதனா காலம் அப்படின்ற விவிதிஷா சந்நியாசம் இங்க யாருக்குமே தெரியாது, நமக்கு புரியவும் புரியாது. நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நார்த் இந்தியால நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதாவது விவிதிஷா சந்நியாசத்தை அப்ளை பண்ணி 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 சிரவண மனனத்தை முடிச்சவன் தான் லைஃப் ஸ்டைல் 100% சேஞ்ச் ஆகி. இப்ப நான் நினைக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வஸ்திரம் பாத்தீங்கன்னா எதுக்கு இனிமே 2 வஸ்திரம், எதுக்கு ஒரு சின்ன டவல் போதும் எனக்கு. இனிமே பாத்தீங்க அப்படின்னா என்ன எங்க போறோம், க்ஷேத்திர சன்னியாசம் பண்ணிக்க வேண்டியதுதான். எந்த க்ஷேத்திரத்தையும் போக வேணாம், எங்கேயும் போக வேணாம், யாரையும் பார்க்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம். ஒரே ஒரு பாத்தீங்கன்னா 4 முழம் துண்டை எடுத்து கட்டினீங்கன்னா போதும். அது கூட எதுக்கு அப்படின்னா, யாரும் பார்த்தா போனா கஷ்டமா இருக்கும். நான் வெறும் கௌப்பீனத்தோட நான் 2 நாள் 3 நாள் இங்கேயே மேல சுத்துறேன். ஆனா யாராவது பார்க்க சுத்தி இருக்க வீட்டுல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு கௌப்பீனத்தோட நான் சுத்திட்டு இருக்கேன்னா, சாமி என்ன இப்படி அலையிறாரே அப்படின்னு இருக்கும். இதே ஒரு டவலோட நான் இப்ப அலைஞ்சேன்னா யாருக்கும் தெரிய போறது இல்லை. அப்போ ஒரு டவலை கட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா வஸ்திரங்கள் தேவையில்லை, எந்த வஸ்திரங்களும் தேவையில்லை. திருக்கால ஸ்நானம் பண்ணிக்கிட்டு சதா பாத்தீங்கன்னா வெறுமனே ஆகாம ஆகாம ஆகாமன்ற விற்த்தியிலே நிக்கிறது. சர்வ கர்மங்களையும் விட்டுட்டு ஒரே ஒரு ஆச்சரணம் மட்டும் வச்சுக்கிறது. எல்லாம் அப்ளை ஆகும். இப்ப சொல்லப்பட்ட 51, 52, 53 சொன்ன எல்லாத்தையும் அப்ளை பண்ணும் போது பிரம்மானுபூதியானது உண்டாகுது. இதுதான் நம்ம என்ன பண்ணோம், 53வது ஸ்லோகத்தை லாஸ்ட்ல முடிக்கும் போது விமுச்ச நிர்மம சாந்தோ பிரம்ம பூயாய கல்பத்தேன்னு நேற்று பாடத்துல முடிச்சிருக்கோம். எவன் பாத்தீங்கன்னா என்னோடதுன்ற சர்வத்தையும் விட்டுட்டு, இந்த தேகத்திலையும் கூட நான் என்ற புத்தியை விட்டுட்டு சாந்தனாகிறானோ அவன் என்னாகிறான், பிரம்ம பூயாய கல்பத்தே, பிரம்மமாவதற்கு சாமர்த்தியம் உடையவனாகின்றான். அப்ப ஜீவனா இருந்தவன் என்ன பண்றான், அகண்ட போதத்தை அடைந்து பிரம்மமா ஆகின்றான், சர்வமா ஆயிடுறான். அவனுக்கு பாத்தீங்கன்னா லிமிட்ல இருந்து அன்லிமிட்டுக்கு அவன் சென்று விடுகின்றான். சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கும் போதே ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப எக்ஸலண்டான 54 ஆரம்பிக்கிறார். அப்ப 53லயே பிரம்மத்தை அடைந்து விட்டான். பிரம்ம பூயாய கல்பதே, பிரம்மமாவதற்கு தகுதி உடையவனாகின்றான். ஒருத்தன் இந்த ப்ராசஸ்ல போறான் அப்படின்னா அவன் பிரம்மமா ஆயிட்டான். ஆயினதுக்கு பிறகு சகஜ அவஸ்தையை சொல்லணுமா, அதுக்காக பாத்தீங்கன்னா சமாதியில இருந்து ஒருத்தன் கீழே இறங்குவான். சமாதியில இருந்து பிரம்மத்தை அனுபூதி பண்ணதுல இருந்து சகஜத்துக்கு இறங்கும் போது 54வது ஸ்லோகம் சொல்லுது, மேல போட்டுங்க சகஜ அவஸ்தான்னு போட்டுங்க. சகஜ அவஸ்தைய பாத்தீங்கன்னா நீங்க சமாதிக்கு பிறகுதான் சகஜ அவஸ்தை வரணும். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகஜ யோகம் அப்படின்னா சகஜ சமாதி யோகம் அப்படின்னா பெங்களூர்ல கூட இருக்கு. சகஜ மார்க்கம் அப்படிலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பீக்ல ஏறி கீழே இறங்கினவனுக்கும், நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நாங்க என்ன பண்ணுவோம், ரமணாசிரமத்துக்கு பின்பக்கம் பாத்தீங்கன்னா மலை ஏறுறதுக்கு ஒரு கேட் வச்சிருப்பாங்க, பேக் டோர் ஒன்று இருக்கு. நாங்க என்ன பண்ணுவோம், சாமிகிட்ட போய் உட்காந்து நல்லா கொஞ்சம் தியானம் எல்லாம் பண்ணிட்டு ரமண இதுல சமாதியில அப்படியே பின்னாடி போனோம் அப்படின்னா அங்க ஒரு பெஞ்ச் ஒன்று இருக்கும் பின்பக்கம் கேட்டுக்கு முன்னாடி. நல்ல பெஞ்ச், 2 பெஞ்ச், நல்ல மரத்தடி, சூப்பரா இருக்கும். எப்ப போனீங்கன்னா அந்த பக்கம் போகணும். அதுக்கு அந்த டோர் ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் ஸ்கந்தாசிரமம் போற வழி. மேல ஏறுறதுக்கு மேல நாங்க என்ன பண்ணுவோம், ஏறிட்டு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பாத்தீங்கன்னா மேல போறதுக்கு ஆகும். எங்களுக்குலாம் 2.5 மணி நேரம் தான் ஆகும். அப்ப மேல ஏறி பீக்கில் போயிட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஜலம் கொண்டு போயிருப்போம். அங்க சுவாமியோட பாதம் இருக்கும். நல்ல ருத்ரத்தெல்லாம் சொல்லி கங்கா ஜலத்தினால ஒரு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு ஒரு நமஸ்காரம் போட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு
ஏர்லி மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜப தியானத்தை பண்ணிட்டு அங்கிருந்து கீழே இறங்குவோம். கீழே இறங்கி வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம், கீழே நேத்து எங்க 6 மணிக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அங்க வந்து அந்த பெஞ்ச்ல வந்து உள்ள உட்காந்துருவோம். இப்ப நாங்க பெஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா உட்கார்ந்துருப்போம். நாங்க என்ன பண்ணிருக்கோம், மேல கிளைம் பண்ணிட்டு உச்சிக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்கோம். இதே புதுசா வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் கிளைம் பண்றதுக்காக மேல என்ன பண்ணுவாங்க, ஏறுறதுக்காக ஒரு 4 பேர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அங்க உட்கார்ந்துட்டு திரும்ப யாத்திரையை மேல ஸ்ட்ரெச் பண்ண போறாங்க. இப்ப 2 பேரும் எப்படி இருப்போம் அப்படின்னா, நாங்க 4 பேர் மேல ஏறிட்டு உச்சிக்கு ஏறிட்டு கீழே உட்கார்ந்துருக்கோம். இவங்க மேல ஏறுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருக்காங்க. 2 பேரையும் யாராவது பார்த்தாங்கன்னா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும், ரொம்ப ஈக்குவலா தெரிய ஒரே பெஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கும் அப்படின்னு. ஆனா டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஒருத்தர் உச்சிக்கு போய் பார்த்துட்டு வந்தவர், இன்னும் உச்சிய பார்க்காதவர். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சகஜ அவஸ்தைக்கும் சகஜ அவஸ்தையை அறியாதவங்களுக்கும் நிர்விகல்ப சமாதி அடைஞ்சி அகம் ஏக்கமேவ அத்விதீயம்னு ஒருத்தன் அனுபூதியில பார்த்துட்டு கீழே வந்தவனும் ரமண மகரிஷி மாதிரி, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நானும் சகஜத்துல இருக்கேன்னு ட்ரை பண்றவனுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், பாக்குறதுக்கு சாமானியமா இருந்தாலும் கூட ரொம்ப டிஃபரன்ஸ், மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அப்ப சகஜ அவஸ்தைய வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பிராக்டிஸ் பண்ண முடியாது, நிர்விகல்ப சமாதியத்தான் பிராக்டிஸ் பண்ண. அதுக்காக தான் இந்த நிஷ்டா பிரகரணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதுல ஒரு கிரமம் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கிரமம் இருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். பரிணாமம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3-4 பரிணாமத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இப்ப வந்து ஒருத்தர் மூடத்தன்மையில இருக்காருன்னு வச்சுங்க, ரொம்ப தாமசிக்கா இருக்காரு. ஒரு தாமசிக்கா இருக்கிறவர் யாராவது வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மலையை சுத்துங்க ஜி அப்படின்னு சொல்றேன். திருவண்ணாமலைய சாமியை வந்து பாத்தீங்கன்னா சுத்துங்க, 108 நாள் சுத்துங்க, அப்புறம் வந்து பாருங்க அப்படின்னு. இந்த 108 நாள் வந்து பாத்தீங்கன்னா காலையில சாயந்தரம் 2 வேளை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சுத்த 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 தமோ குணம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா போயிடும். தமோ குணம் போயிட்டு மெதுவா என்ன ஆயிடும், உள்ளுக்குள்ளார ஒரு ரஜோ குணம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 40 நாள் 50 நாள் சுத்தும் போதே வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம் போயிடும். சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட விசேஷம் பண்ணுவார். நீங்க 108 நாள்ல சுத்தும் போது ரஜோகுணமும் மாறி வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் உள்ள எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். மெதுவா உட்காந்து ஜபம் பண்ணலாம் தியானம் பண்ணலாம்னு தோண ஆரம்பிச்சிடும். இதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. ஒருத்தர் மூட அவஸ்தையில இருந்து க்ஷிப்தம் சொல்லக்கூடிய ரஜோகுணத்துக்கு வர்றது, க்ஷிப்தத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விக்ஷிப்த சித்தத்துக்கு வர்றது. இந்த 3த்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பரிணாமம் சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யாருக்காவது? வித்தான பரிணாமம்னு பேர். இந்த 3வது அவஸ்தைக்கு பேரு மூடம் க்ஷிப்தம் விக்ஷிப்தம் அப்படின்னு பேர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமோகுணம் ரஜோகுணம், ரஜோகுணமும் சத்துவகுணமும் கலந்தது விக்ஷிப்தம். இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விக்ஷிப்த பூமியில இருக்கிறதுனால தான் இப்ப நம்ம உட்கார்ந்து பாடம் கேட்க முடியுது நம்மளால. மூடம் அப்படின்றது தமோ குணம், ரொம்ப தூங்கிக்கிட்டு ரொம்ப ஆலசியமா ஒண்ணுமே பண்ணாம யூஸ்லெஸ்ஸா இருக்கிறது. க்ஷிப்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்காலிக்கா இருக்கிறது, ரஜோகுண பிரதானம், ஒரு ஒர்க்கர்ஸா லேபர்ஸா இருக்கிறவங்க எல்லாமே அந்த கேட்டகரியில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சத்துவகுணமும் ரஜோகுணமும் கலந்து தர்மமும் அதர்மமும் கலந்து நம்ம எல்லாம் சாதகரா இருக்கோம்ல, பாடம் உட்கார்ந்து 1.5 மணி நேரம் பாடம் கேட்க முடியுதுல்ல, அப்ப நம்ம எல்லாம் விக்ஷிப்த பூமின்னு பேர். இந்த இதுக்குள்ளார ஒரு பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 தமோ குணத்தை விட்டு ரஜோகுணத்துக்கு வந்து ரஜோகுணத்தையும் மெதுவா மெதுவா நியூட்ரலைஸ் பண்ணி அதுலயும் 50% சத்துவகுணம் 50% ரஜோகுணத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு பரிணாமம்னு பேர். இந்த பரிணாமத்துக்கு எவல்யூஷன், இந்த பரிணாமத்துக்கு என்ன பேரு, யுத்தான பரிணாமம் அப்படின்னு பேர். சித்தம் அப்படின்னாவே திரிகுணம், திரிகுணம்னாவே வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம் உடையது. ஆனா நான் பரிணாமத்தை உடையவன் அல்ல, இந்த மனசு பரிணாமத்தை உடையது. 3 அவஸ்தைக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஏகாகிர சித்தம் அப்படின்னு 4வது ஸ்டேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிரம்னு பேர். இப்ப நீங்களே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஏகாகிர சித்தத்துக்கு கொண்டு வரணும்னா டெய்லி நான் சொல்றேன் 1 மணி நேரம் காலையிலயோ சாயந்தரமும் உங்களால எவ்வளவு ஆவர்த்தி பண்ண முடியுமோ
காயத்ரியோ இல்ல பிரணவம், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா அதிக ஆவர்த்தி பண்ண 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 ரெண்டும் ஒண்ணுதான். காயத்ரி தான் ஓங்காரத்துல லயமாகுது, ஓங்காரம் தான் விரிவடைஞ்சதுன்னா காயத்ரி. ரெண்டு வேற வேற இல்லை. அப்ப இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கிறது, ஒண்ணு பாத்தீங்கன்னா வெறும் சாலிடா இருக்கிறது பீஜம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுத்த பாத்தீங்கன்னா நல்லா ஆவர்த்தி பண்ண 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 சித்தம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இருக்கிற மிச்ச ரஜோகுணமும் பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா போய் சத்துவகுணத்திலேயே இருக்கிற ஒரு சாமர்த்தியம் மெதுவா வர ஆரம்பிக்கும். இந்த சத்துவகுணம் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இருக்கிறது 50-50 இருக்கு. 50% பாத்தீங்கன்னா நமக்கு சத்துவகுணம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 40% பாத்தீங்கன்னா ரஜோகுணம், மீதி 10% நமக்கு தமோ குணம் இருக்கு. இப்ப நமக்கு எல்லாம் இருக்கிறது. அதான் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய. அந்த 10% இருக்கிறதுனால அப்பப்போ 10% தமோ குணம் என்ன பண்ணும், 20 ஆகும், சில சமயம் 30 ஆகும், நல்லா தூங்குவோம், சோம்பல் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா சத்துவ குணம் பாத்தீங்கன்னா நமக்கு 50-40க்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருக்கு. இதை நல்லா அபியாசம் பண்ண 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 ஜப அபியாசத்தை நல்லா பிராணாயாமத்தையும் ஜபத்தையும் பண்ண பண்ண 60% வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெதுவா ஸ்டிக் ஆக ஆரம்பிப்பீங்க. சுவாத்தியாயத்துல நல்ல புரிதல் மெதுவா மெதுவா பாத்தீங்கன்னா கிளாரிட்டி உண்டாக ஆரம்பிக்கும். முன்ன பின்ன நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது 60%ல நடக்கிறது. இந்த 60ல இருந்து சத்துவகுணம் 70% இன்னும் ஆவர்த்தி பண்ண 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 நல்லா ஒரு 70% சத்துவகுணம் வந்துடுச்சுன்னா ஏகாகிர பூமி அப்படின்னு அதுக்குள்ளார நீங்க பிரவேசம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஏகாகிர பூமியில மொத்தம் பாத்தீங்கன்னா சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா அப்படின்னு ஒவ்வொரு 5% இன்க்ரீஸ் ஆகும் போதும் உங்களுடைய புத்தி சாமர்த்தியம் பாத்தீங்கன்னா எவால்வ் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா மெதுவா. இதுதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லூசின்ற ஃபிலிம் பாருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். லூசி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த புத்தி சக்தியோட ஏகாகிர தன்மை மெதுவா மெதுவா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் யோகா அபியாசத்தினால. இந்த அபியாசம் பண்ண 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 ஒரு 95% வர வரைக்கும் பாத்தீங்கன்னா 70ல இருந்து 70% சவிதர்க்கம், 75% நிர்விதர்க்கம், 80% சவிச்சாரம், 85% நிர்விச்சாரம், அதுக்கப்புறம் 90% சானந்தம், 95% சாஸ்மிதா அப்படின்னு மொத்தம் 70ல இருந்து 95% சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது. இதை இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார நடக்கிற பரிணாமம் இருக்குல்ல, எவல்யூஷன் அங்கேயும் நடக்குது இல்ல. இந்த புத்தி மெதுவா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே பரிணமிச்சுக்கிட்டே போகுது. இதுக்கு என்ன பேரு, என்ன சமாதி, என்ன பரிணாமம்? ஏகாகிர பரிணாமம்னு சொல்லலாம், இல்லைன்னா சமாதி பரிணாமம்னு சொல்லலாம். 2 பேர் இருக்கு. அப்ப இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நல்ல சாதகனா மாறும்போது ஏகாகிரத்துல ஸ்டேஜ் இருக்கு. நம்ம பொதுவா ஏகாகிர சித்தம்னு சொல்லிடுறோம். ஆனா ஏகாகிரத்துல பாத்தீங்கன்னா மெதுவா 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 இந்த ஸ்டேஜஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா அந்த 52வது ஸ்லோகத்துல தியான யோக பரோ நித்தியம் இருக்குல்ல, அந்த தியான யோகோ அப்படின்ற அர்த்தத்துக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஏகாகிர தன்மையினால அப்படின்னு ஆச்சாரியர் அங்க சொல்லுவார். 105வது பேஜ்ல நடுவுல பாருங்க, தியான யோக பரோ தியானம் ஆத்மஸ்வரூப சிந்தனம். ஆத்மாவோட சொரூபம் என்னது? சச்சிதானந்தம். இதான் ஆத்மாவோட சொரூபம். இதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம விஷய ஏவ ஏகாகிரிகரணம். ஆத்ம விஷயத்திலேயே தான் 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 தான்லயே ஏகாகிர தன்மை வர்றது. இந்த ஏகாகிர தன்மை பாத்தீங்கன்னா திடீர் தும்முன்னு வந்துடாது, மெதுவா மெதுவா அது பரிணமிக்கும். ஏகாகிர சித்தம் பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா பரிணமிக்கும். மொத்தம் 6 ஸ்டேஜ்ல மெதுவா மெதுவா இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். அப்ப 6 ஸ்டேஜ்ல வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல, வெளியில இருக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்திரியம், அதுக்கப்புறம் இந்திரியத்துக்கு அப்புறம் மனசு, மனசுக்கு அப்புறம் புத்தி, புத்திக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அகங்காரம் அப்படின்னு சூக்ஷ்மத்தன்மையில மெடிடேஷன் அதிகமாயி அதிகமாயி உங்களுடைய பிராணன்ல பாத்தீங்கன்னா உங்க புத்தி நின்னுச்சுன்னா, இல்ல அப்படின்னா அகங்காரத்துல நின்னுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சாஸ்மிதான்னு பேர். வெளியில இருக்க விஷயங்கள்ல இருந்து டிராவல் பண்ணுது, இது உள்ளுக்குள்ளார 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 போகுது. விஷய சிந்தனையை விட்டுட்டு இந்திரியத்துக்கு வருது,
இந்திரிய சிந்தனையை விட்டுட்டு மனசுக்கு வருது, மனசோட சிந்தனையை விட்டுட்டு புத்திக்கு வருது, புத்தியோட சிந்தனையை விட்டுட்டு ஒண்ணு அகங்காரம் சொல்லலாம், இல்லைன்னா பிராணன்னு சொல்லலாம். இதுல நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு பரிணாமம் பாத்தீங்கன்னா ஏகாகிர பரிணாமம் பூர்த்தி ஆயிடும். இதுதான் பாத்தீங்கன்னா பிராண உபாசனை. நம்ம ஓங்காரத்துல சொன்னீங்கன்னா நாதத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் இதுக்கு பேர் என்ன பேரு? ஏகாகிர பரிணாமம்னு பேரு. இல்ல அப்படின்னா சமாதி பரிணாமம்னு பேரு. இதாயிடுச்சா? இது வரைக்கும் தான் உங்களுக்கு சகுனம் அப்படின்னு பேர். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சகுனம் பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா ஒவ்வொன்னையா தாண்டி 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 சூக்ஷ்மத்துக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 95ல இருந்து 98% பாத்தீங்கன்னா உங்களுடைய சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகும் போது பரம்பிரசங்கியானம் சொல்றது. அந்த இடத்துல சகுன தியானமும் இல்லை. சகுனத்தை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. தூக்கத்துல எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தூக்கத்துல நீங்க மெடிடேட் பண்றீங்களா? மெடிடேட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? புத்தி இருக்கணும். புத்தி மனசு இருந்தா தான், வேக்கப் ஆனாதான் நீங்க மெடிடேட் பண்ண முடியுங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஜாகிரத அவஸ்தை சொப்பன அவஸ்தையில எப்படி நம்ம புத்தி வரைக்கும் இருக்கோம், எதையாவது ஒண்ணு சிந்தனை பண்றோம், எதையாவது ஒண்ணு மெடிடேட் பண்ற முடியும். ஆமா, தூக்கத்துல பாத்தீங்கன்னா மெடிடேஷன் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சவிகல்ப சமாதிகளை தாண்டினோன்னு நிர்விகல்பத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல தூக்கம் மாதிரி ஒருத்தனுக்கு உண்டாகும். அதான் பரம்பிரசங்கியானம். இந்த பரம்பிரசங்கியானத்திலிருந்து அவன் என்ன பண்ணுவான்? விவேகம், வைராக்கியம், பரவைராக்கியம். அந்த பரவைராக்கியத்தை அடைஞ்சவன் என்ன பண்ணுவான்? சொரூபத்துக்கு போவான். ஆனா ரொம்ப நேரம் அதுல நிக்க முடியாது. நிஷ்டை பாத்தீங்கன்னா இமீடியட்டா நிஷ்டை தாண்ட நிக்கிற நிஷ்டை கூடாது. அவன் என்ன பண்ணுவான்? தாண்ட நிப்பான், ஒரு 5 செகண்ட் திரும்ப கீழே இறங்கி வருவான். இது வேற நான் வேற, இது வேற நான் வேற அப்படின்னு. திரும்ப தானுக்கு போவான், திரும்ப கீழே இறங்குவான், தான்ல போவான், கீழே இறங்குவான். இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு சறுக்கு மர விளையாட்டு மாதிரி மேல கீழே மேல கீழே மேல கீழே நடந்துகிட்டே இருக்கும். இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். இந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நிஷ்டை கூடுதல் அப்படின்னு பேர். இந்த பரிணாமத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு நிரோதமாகும், சொரூபத்துல தான் 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 நிற்பான். திரும்ப மனசு வேக்கப் ஆகும் போது இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு. திரும்ப அது நிரோதமாயிடும், சொரூபத்துல நிற்பான், தான் தான் தான்ல நிற்பான், திரும்ப கீழே இறங்குவான். இந்த தான்ல நிக்கிறதும் இது வேற நான் வேறன்னு விவேகம் பண்றதும் இந்த 2 ப்ராசஸும் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா அது ஒரு பரிணாமம்னு பேரு. அந்த பரிணாமத்துக்கு பேரு நிரோத பரிணாமம் அப்படின்னு பேரு. இந்த நிரோத பரிணாமம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு டைம்ல இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி தான்ல நிக்கிற தன்மை 100% தான்ல நிக்கிற தன்மையானோன பிரம்ம பூயாயு கல்பத்தை, அவன் பிரம்மம் ஆயிடும். ஆமா, சொன்னதுதான். அப்ப நிரோத சம்ஸ்காரம் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? உங்களை நிரோதம் பண்ணி தூண்டி 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 24 மணி நேரமும் சர்வமும் நிரோதமான நிலையில தான் தானாக ஆகின்றான். இவனுக்கு பாத்தீங்கன்னா இவனை லிமிட் பண்ணக்கூடியதா இருந்த புத்தியும் அந்த கரணமும் இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப இவன் பாத்தீங்கன்னா தான் தானா நிக்கிறான். ததா திரஷ்டுக்கு சுரூபே அவஸ்தானம். இதுதாங்க பாத்தீங்கன்னா அனுபூதியோட விஷயத்துல இருக்கிற ப்ராசஸ். இது இப்ப நான் சொன்னது யாருமே பாத்தீங்கன்னா நல்லா சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரி, பதஞ்சலி மாதிரி பெரியவங்க நல்ல யோகத்தை, வித்யாரண்ய சுவாமியெல்லாம் இப்ப சொல்ல போறாரு உங்களுக்கு ஜீவன் முக்தி விவேகத்துல. இது மாதிரி பரம்பரையில வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். இந்த விஷயத்த இப்ப நான் பேசுறது எல்லாமே புதுசா இருக்கு. யாராவது பாத்தீங்கன்னா வேதாந்தம் புரிஞ்சா போதும், வேதாந்தம் டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சவங்களுக்கு சுவாமி என்னன்னோ புது புது வார்த்தைகள்லாம் சொல்றாருன்னு, இதெல்லாம் பாரம்பரியத்துல இருந்துகிட்டு இருக்கிறது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அனுபூதிக்கு போகணும் போதுதானே இந்த ப்ராசஸ் தெரியும். நீங்க புரிஞ்சா போதும் அப்படின்ட்டீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் போதும் அப்படின்னா நீங்க எதுக்கு இதுக்கெல்லாம் ட்ரை பண்ண போறீங்க? எதுவுமே ட்ரை பண்ண வேணாம் உங்களுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு கிரமம் இருக்கா சுவாமி அப்படின்னா, ஆமா, நம்மளுடைய மனசு முதல்ல வித்தான பரிணாமம்னு 3 ஸ்டேஜை கிராஸ் பண்ணும். அதுக்கப்புறம் சித்தம் ஏகாகிர சித்தத்தை அடையும் போது ஏகாகிர பரிணாமம் நடக்கும், சமாதி பரிணாமம்னு பேரு. அதுக்கப்புறம் நிரோத பரிணாமம்னு ஒண்ணு நடக்கும். அந்த நிரோத பரிணாமத்தோட எண்டுல நமக்கு பாத்தீங்கன்னா அனுபூதியானது பிரம்மானுபூதி உண்டாகி. இந்த பரிணாமம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, பரிணாமம்னு என்னது அப்படின்னா ஆர்டர். உங்களோட எவல்யூஷன், இந்த சித்தத்தோட எவல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர்ல நடக்கும். 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4 அப்படின்னு ஒரு கிரமம் இருக்கு. இந்த உலகத்துல எந்த விஷயமா இருந்தாலும் பைபாஸ் பண்ண முடியாது.
எல்லாத்துலயும் ஒரு வரிசை கிரமம் இருக்கு. டும் டக்குன்னா எதுவும் நடக்காது, மனசுல புரிஞ்சுங்க. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இந்த 54வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறார். 54வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே பாருங்க, அனேன கிரமேன, சகஜ அவஸ்தையை அடையறதுக்கு முன்னாடி ஒரு கிரமம் இருக்கு சுவாமி. என்ன கிரமம்? அனேன கிரமேன அப்படின்னா இந்த வரிசை கிரமத்தினால், இந்த ஆர்டர்ல. என்ன ஆர்டர் சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இதை நான் முன்னாடியே பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க வேணா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. 27வது 5:27 அவதாரிகா பாஷ்யம்னு போட்டுங்க. 5:27 அந்த கிரமம் இருக்குல்ல, வரிசை கிரமம் இருக்குல்ல, யாருக்காவது தெரியணும். உங்களுக்குலாம் பிடிஎஃப்லாம் இருக்கு, அவங்க எடுத்து டக்குன்னு பார்த்துக்கலாம். 5வது அத்தியாயத்துல 27வது ஸ்லோகத்துக்கு மேல ஒரு சின்ன பாஷ்யம், அவதாரிகா பாஷ்யம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்றார். என்ன சொல்றார்? நான் படிச்சு காட்டுறேன். சம்யக் தர்ஷன நிஷ்டானாம் சந்நியாசினாம் சத்யோ முக்திகி உக்தாஹா. யார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி ஞான நிஷ்டையை அடைஞ்ச சன்னியாசி இருக்கானோ, தியாகி இருக்கானோ, அந்த தியாகிக்கு வந்து என்ன ஆகும்? தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆனவனுக்கு பேரு ஞான நிஷ்டன் அப்படின்னு பேரு. அந்த ஞான நிஷ்டனுக்கு என்ன இருக்கு? சத்யோ முக்தினா இங்கேயே ஜீவன் முக்தி, உடனே முக்தி சொல்லப்பட்டது, சொல்லியாச்சு. பிரம்ம பூயாய கல்பத்தேன்னு சொல்லியாச்சு. அவன் பிரம்மம் ஆயிட்டான், அவனுக்கு முக்தி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்களுக்கு ஆச்சாரியர் சொல்றாரு கிரமம் என்னது? நீங்க முக்தி வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி, அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு சுவாமி. என்ன ஆர்டர் அப்படின்னா கர்மயோக. முதல் ஸ்டெப் எடுத்துங்க. கர்மிதான் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம், நார்மல் பீப்புள் எல்லாம் கர்மி. கர்மத்தில இருந்து வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து ஸ்பிரிச்சுவலுக்குள்ளார. நம்ம நேற்று கூட சங்கர்ஜி பேசிட்டு இருந்தோம்னு சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பூஜாரிகள் இருக்காங்க, எவ்வளவு நல்ல ஆட்கள்லாம் இருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாரும் இருக்காங்க. இப்ப நான் ஒரு பூத்த நாராயணன் கோயிலுக்கு போறேன். போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பூஜாரி, அங்க இருக்க சபரின்னு ஒரு பூஜாரி இருக்காரு, நல்ல பூஜாரி. எவ்வளவு தங்கமான ஆட்கள்லாம் உலகத்துல இருக்காங்க. பூஜை பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா பண்ணுவாங்க, ஸ்ரத்தையா பக்தியா நல்லா பண்றவங்க. எவ்வளவு பேர் வைதிகர்கள் இருக்காங்க. கர்மகாண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு பேர் நல்லவங்கலாம் தெரியும், அவ்வளவு நல்லவங்களா உலகத்துல இருக்காங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடா இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே அப்படி. அவ்வளவு சத்துவ குணம் இருக்கும். ஆனா என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாம் கர்மிகள். நல்லவங்க எல்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடைய முடியாது சாமி. அப்ப முதல் ஸ்டெப் மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் எது அப்படின்னா கர்மயோகம். இதுதான் மிஸ் ஆயிடும். நீங்க எல்லா கர்மகாண்டிகளும் எல்லா பூஜாரிகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா தனம் தானியம் பகபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுது தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 சங்கல்பம் தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணப்பாட்டி ஒருத்தர் தெரியும், மாமியோட தான் வருவார், எங்க போனாலும் ஃபேமிலியோட தான் வருவார். அவர் பாத்தீங்கன்னா 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த சங்கல்பங்கள்லாம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா சுவாசினி பூஜை இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மாமியை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நானும் சிரிப்பா இருக்கும். எவ்வளவு நாள் தான் சங்கல்பம் பண்ணுவீங்க? எவ்வளவு நாள் தான் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க? கொஞ்சம் கேள்வி வரணும்ல. எவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க? நல்லவனாவே இருக்கீங்க, ஜென்மம் கிடைச்சுக்கிட்டே இருக்குமே. அப்ப வந்து முதல் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டத்துல நல்லவங்களா இருந்தாலும் அவங்க விட்டுறாங்க, மோட்ச மார்க்கத்துல பிரவேசம் பண்றது இல்லை. கீதால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கிருஷ்ணர் சொல்றார், ஆச்சாரியார் சங்கரரும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா கர்மியா இருக்கிறவன் கர்ம யோகத்துக்கு வரணும். சங்கல்பங்களை வந்து பாத்தீங்கன்னா விடணும். 6:1 6:2 6:3 3 ஸ்லோகங்களை ஞாபகம் எடுத்துக்கணும். 6வது அத்தியாயத்துல எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சங்கல்பங்களும் பண்ணாம ஈஸ்வரார்ப்பணம். அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார் 5:27 பாஷ்யத்துல சொல்றார், உக்தா கர்மயோகச்ச. கர்மயோகம் சொல்லப்பட்டது முதல் ஸ்டெப்பா. அது என்னது? ஈஸ்வரார்ப்பித சர்வபாவேன. ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணம் பண்றது. இதெல்லாம் பிராக்டிஸ்ல முடியுமா சாமி? ஏன் டெய்லி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எந்த கர்மா பண்ணினாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரார்ப்பணம். எப்படி பண்றோம்? சர்வபாவேன அப்படின்னா காயா வாச்சா மனசா. காயத்தினால பண்ற கர்மங்கள் நல்லதோ கெட்டதோ, வாக்குனால பண்றது நல்லதோ கெட்டதோ, இந்த மனசுனால பண்ற எண்ணங்கள் சில சமயம் நல்லதோ கெட்டதோ எப்படி வேணா வரட்டும், சர்வம் எனக்கு தெரியாது சாமி, நீதான் சாமி.
நன்றும் செய்வாய் பிழையும் செய்வாய் நானோ அதற்கு நாயகமே. நானா காரணம், நீதான் உள்ள இருந்துகிட்டு எல்லாம் பண்ற அப்படின்னு சர்வ பாவத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தையும் கூட கர்ம பலன்களையும் கூட வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிடுறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, எல்லாம் நீதான் பண்ற அப்படின்னு நல்லா நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மையோட புத்தியில வரணும். சர்வபாவேனன்ற எல்லா பாவத்தினாலையும் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றது மூலமா ஈஸ்வரே பிரம்மணி ஆதாய, ஈஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த பிரம்மமா இருக்கிற ஈஸ்வரன் இடத்துல ஆதாயன சமர்ப்பணம் பண்ணிட்டு கிரியமானகனா செய்யப்படுகின்ற அந்த கர்மம் என்ன பண்ணும் சுவாமி, நீங்க அந்த கர்மயோகத்துக்குள்ள என்ட்ரானாதான் நீங்க ஸ்பிரிச்சுவல் பர்சனா மாறுறீங்க. குரோத் அப்பதான் பரிணாமமே ஸ்டார்ட் ஆகும். இது என்ன பண்ணும், சத்துவ சுத்தி. முதல் ஸ்டெப் என்ன கிடைக்கும், கிரமம் சொல்றாரு. கர்மயோகத்தினால உண்டாகிறது சத்துவ சுத்தி. சத்துவம்னா என்னது, புத்தி. புத்தியில வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரணம் நடக்கணும்னா என்ன நடக்கும் அப்படின்னா ரஜோகுணம் தமோகுணம், இதான் அழுக்கு. ரஜோகுணம் என்ன பண்ணும், காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவக மகாசனோ மகா பாப்மா வித்யேன மிக வைரினம். காமக்ரோதத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ரஜோகுணம் உண்டாகும். ரஜோகுணத்திலிருந்து காமக்ரோதம் உண்டாகும். அப்ப காமக்ரோதம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்த மலம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த ஈஸ்வரார்ப்பண புத்தியோட நீங்க பண்ண 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 எது கிடைச்சாலும் ஈஸ்வர பிரசாதம், எது நடந்தாலும் ஈஸ்வர இச்சா அப்படின்னு நீங்க நினைக்க 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 உங்க மனசு என்ன ஆகும், ராகம் இல்லாம துவேஷம் இல்லாம எது நடந்தாலும் ஈஸ்வர இச்சா அப்படி நடந்து போச்சு. என்ன பண்றது, இன்னைக்கு காலையில் நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து ஈஸ்வர இச்சா உளுந்தாச்சு, நல்லா இடிபட்டுச்சு, நல்லா காலையில ஃபர்ஸ்ட் இடிட்டேன். இது என்ன பண்றது, பிரசாதம் அவ்வளவுதான். உளுந்தா பிரசாதம் தான், வேற என்ன சொல்ல முடியும். ஐயோ வலிக்குதே, ஆமா பிரசாதம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வலியை கொடுத்துருக்கேன். காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா முட்டியில நல்ல ஜாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிப்பு. நல்ல வேலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் கட் ஆகாம இருந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும். சாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி கொடுத்துட்டார். அம்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா சில பிடிச்சி தொடையை பிடிச்சி கிள்ளுவாங்கல்ல, மண் அள்ளி சாப்பிடும்போது குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவியான்னு திரும்புவாங்கல்ல. அம்மா வந்து பாத்தீங்கன்னா 2 அடியும் போடுவாங்க முதுகுல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் நல்லா தப்புலாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, சூட்டுக்கோடு வச்சு வந்து அடுப்புல வந்து குரலை வச்சு டக்குன்னு ஒரு இது போட்டு விட்டுருவாங்க. அப்போ அதெல்லாம் நடக்கும்ல. அதே மாதிரி சுவாமியும் நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பப்ப எதையாவது பனிஷ் பண்ணுவார். அது என்னது, சுவாமி பண்றதுனால பிரசாதம். அப்ப எது நடந்தாலும் பிரசாதம் வரும்போது உங்களுக்கு மனசு விகல்பம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு குறையும் நடக்காது, மனசு ஸ்டெபிலிட்டி வந்துடும். இதுக்கு பேர் தான் சமத்துவம் யோக உச்சியதே, இதுக்கு பேர் தான் சத்துவ சுத்தி அப்படின்னு பேர். அப்ப அந்த சத்துவ சுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த கரண சுத்தி கூட வந்து பாத்தீங்கன்னா இது வந்தாதான் நீங்க கேட்ட சப்தம் இருக்குல்ல, உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பட்டிக்க மாதிரி தெளிஞ்சு குதிக்காமலும் துவண்டு போகாமலும் ஒரு ஸ்டெபிலிட்டி மனசுக்குள்ளார எதை குறிச்சும் கவலை இல்லாம வெறுமனே இருக்கு அப்படின்னா இந்த படிக்கிற இந்த சப்தங்கள் எல்லாம் ஒரு ஞானமா உங்களுக்கு உண்டாகும். ஆமா நான் இருக்கேன், இது எதுவுமே இல்லை, ஆமா நான் தான் இருக்கேன், ஆமா சாஸ்திரம் சொல்ற நிர்குண நிராகாரம் நான் தான், இந்த தேகம் நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லை, இந்த ஜெகத்து நான் இல்லை, இதெல்லாம் சும்மா இல்யூஷன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்ற ஞானம் உங்களுக்கு அனுபவமா வரும். அப்ப அனுபவமா வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பே சித்த சுத்தின்ற சமத்துவம் உண்டாகும். இப்ப நிறைய பேர் சித்த சுத்தின்னு சொல்றாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தமே யாருக்கும் தெரியாது. சித்த சுத்தின்றதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சமாதி பரிணாமம் இல்லைன்னா ஏகாகிர பரிணாமம்னு பேர். இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் கட்டாய் மேல 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 போறது. வைதிகத்துல நீங்க ரொம்ப ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரும் இது பண்ண வேணாம், சுவாமி நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யோகத்தெல்லாம் அபியாசம் பண்ணல, ஒன்றும் பண்ண வேணாம், யோகமே தேவையில்லை. மூக்கு பிடிக்க வேணாம், கையை பிடிக்க வேணாம், காலை பிடிக்க வேணாம், தலையில நிக்க வேணாம், ஒன்றும் பண்ணாதீங்க. 24 மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரசாதம் எது நடந்தாலும் ஈஸ்வர பிரசாதம். எது பண்ணாலும் சுவாமி பண்றார், நான் பண்ணல அப்படின்ற 2த்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். யாரும் யோகத்தை பண்ண வேணாம். இந்த யோகத்தினால அஷ்டாங்க யோகத்தினால எந்த சமாதி பரிணாமம் நடந்து உங்க சித்தம் பிராணன்ல வந்து நிக்குமோ அதே மாதிரி இந்த கர்மயோகத்தினாலையும் சமாதி பரிணாமம் நடந்து உங்க சித்தம் சாந்தமா சமத்துவ நிலையில வந்து நிற்கும்.
எண்ணங்களற்ற மனசை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கர்மயோகத்தினாலேயே அச்சீவ் பண்ண முடியும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒண்ணு. அஷ்டாங்க யோகத்தோட பரம பிரயோஜனமும் அதே மாதிரி கர்மயோகத்தோட பிரயோஜனமும் ரெண்டும் ஒண்ணு. மனசுல புரிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஞானம் அந்த இடத்துல ஸ்பார்க் ஆகுது. சொல்லப்பட்ட ஞானம் புரிய ஆரம்பிக்கிறது. நான் நிர்குணம், நான் தேகம் இல்லை அப்படின்னு ஞானம் உண்டான மாத்திரத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவன் எதையாவது பண்ணுவானா? அப்ப எதையுமே பண்ண மாட்டான். அப்ப அவனுக்கு என்னன்னா தெரிஞ்சிடும், நான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது நான் மட்டும்தான் இருக்கேன், இது எல்லாம் இல்யூஷன். தெரிஞ்சோன ஞான பிராப்தி சர்வ கர்ம சந்நியாச கிரமேன. அப்ப ஞானத்தை அடைஞ்சவன் அடுத்த ஸ்டெப் போகணுமே. என்னது? ஞானம் உண்டாயிடும், விவிதிஷா சந்நியாசத்திலேயே உண்டாயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டை அடையறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நம்ம வந்து இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்ச. அந்த நான் தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த நான் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு பிரம்மானுபூதி உண்டாகிறதுக்காக சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்றான்? சர்வ கர்ம சந்நியாச துவாரேன கிரமேன மோக்ஷாய இதி. அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம பூயாய கல்பதே. அதுதான் நம்ம சொல்றோம் ஜீவன் முக்தையே அப்படின்னு அதான் சொல்றோம். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி அடைகிறான், நிஷ்டைய அடைகின்றான். அப்ப கிரமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டை. இந்த 4 ஸ்டெப்பை வந்து பாத்தீங்கன்னா மறக்கவே மறக்காதீங்க. கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டை. இத உல்லங்கனம் பண்ண முடியுமா, தாண்டி போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராலையும், எந்த கொம்பனா இருந்தாலும் தாண்டி போக முடியாது. இதான் கிரமம். பரிணாமத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ண முடியாது, மனசுல வச்சுங்க. அதுக்காக தான் நான் யோக சூத்திரத்தை படிச்சு கொடுக்கறதே. எந்த உலகத்துல எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிணாமம் இருக்கு. அதுல ஒரு பரிணாமம் இருக்கு. உப்மா பண்றதா இருந்தாலும் ஒரு பரிணாமம் இருக்கு. ஒரு காஃபி போடுறதா இருந்தாலும் ஒரு பரிணாமம் இருக்கு. ஒரு சின்ன சின்ன காரியமா அதே வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட்டை விடணும்னாலும் ஒரு பரிணாமம். கவுண்ட் டவுன் சொல்லணும்ல. ஏன் சாமி கவுண்ட் டவுனை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஒரு சாமி இருந்தார், இப்போ அப்படியே தான் இருக்கார். ஒரு என்னோட சிஷ்யர் தான், இப்ப இல்லை. அவர் வந்து சாமி இந்த நான் ஒரு நாள் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மாண்டுக்க மேக்கமே வளம் முமுக்ஷுனா விமுக்தையே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் மந்திரம் முக்தி கோப்பம் சொல்லி. இதை நான் சொல்றேன், மாண்டுக்கம் ஒண்ணு போதும் முமுக்ஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடைவதற்கு அப்படின்னு. உடனே அவர் என்கிட்ட சொல்றார், சாமி அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கியத்தை சொல்லுங்க சாமி. மாண்டுக்கியம் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மற்ற கிரமம் மற்ற உபனிஷத்தெல்லாம் படிக்கணும். அதான் லாஸ்ட் ரிப்பன் கட் பண்ற மாதிரியான உபனிஷத்தை. அவரு ஆசை பாருங்களேன். அவருக்கு என்னன்னா எனக்கு உடனே மாண்டுக்கியத்தை சொல்லுவேன். அப்ப நாங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரமமா போயிட்டு இருப்போமா, இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மாண்டுக்கியத்தை சொல்லுங்க அப்படின்னு. தன்னை பத்தி ஓவர் கான்பிடன்ஸ் அவருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கியமும் படிக்கல, இன்னும் அவர் இருந்த இடத்துல இருந்து அப்படியே இருந்துகிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராக்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுண்ட் டவுன் சொல்லுவோம்ல. எதுக்கு கவுண்ட் டவுன் சொல்லணும்? யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் இருக்கு, எடுத்து பாருங்க. எதுக்கு கவுண்ட் டவுன் சொல்லணும்? எதுக்கு கவுண்ட் டவுன் சொல்லணும்? ஏன் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா 3 வச்சுக்க வேண்டியதுன்னு இல்ல, டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் 0 சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுன்னு. ஏன் கவுண்ட் டவுன் சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பாருங்க. அதுக்கெல்லாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எடுத்து பார்க்கணும். எல்லாத்துக்கும் ராக்கெட் விடுறதுல இருந்து இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பக்கிறதுல இருந்து 10வது மாசம் தான் குழந்தை பெக்க முடியும். ஏன் ஒரு ஷார்ட்கட்டா வந்து பாத்தீங்கன்னா 3வது மாசமே ஒரு குழந்தை பெற்றா நல்லா இருக்கும்ல சாமி? எதுக்கு அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரமம்? 10 மாசம் அம்மா வயிற்றுல சுமந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3வது மாசமே குழந்தை பெற்றுருவோம் முடியுமா? அது கிரமம் இருக்கா? ஒவ்வொன்றுத்திலையும் கிரமம் இருக்கு. இந்த உலகத்துல மாயாவா இருக்கிற எல்லாத்துலயும் கிரமம் இருக்கு. ஆனா கிரமம் இல்லாத ஒரு ஆள் யாரு? நான். பரிணாமம் இல்லாத ஒரு ஆள் அபரிணாமினி அப்படின்னு சொல்லக்கூடியவன் நான். எனக்கு பக்கத்துல இருக்கிற இந்த புத்தி மனசு எல்லாம் பரிணாமத்தை உடையது. இந்த புத்தி மனசு தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து இல்யூஷனை பண்ணிக்கிட்டே இருக்கு, மாயாஜாலத்தை பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை நியூட்ரலைஸ் பண்ணாதான் நானா நிக்க முடியும். அப்போ கிரமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரம்பிரசங்கியானத்துலதான் உங்களுக்கு கிரமமே தாண்ட முடியும். கிரமத்தை தாண்டி நீங்க நிரோத பரிணாமத்துக்கு போகும்போதுதான் தாரகத்தை தாண்டிடுவீங்க. தாரகத்தை தாண்டினீங்க அப்படின்னா தாரக சித்தின்னு ஒண்ணு இருக்கு, அதை தாண்டாதான் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பரிணாமத்தை நீங்க பிரேக் பண்ணிடுங்க. நிரோத பரிணாமத்துல மட்டும்தான்.
அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பரிணாமம் இருக்கு. அப்ப பரிணாமம்னாவே 4 ஸ்டேஜ் வச்சுங்க. கர்மத்துல இருக்கிறவன் கர்மயோகத்துக்கு 100% வரணும். அது மூலமா சித்த சுத்தி, சித்த சமாதானம் உண்டாகணும். அதுக்கப்புறம் ஞானம் உண்டாகும். ஞானம் உண்டாச்சுன்னா சர்வ கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் ஒருத்தன் நின்று ஞான நிஷ்டை அடையணும். இந்த கிரமத்தோட வரிசை கிரமத்தை தான் இங்க ஆச்சாரியார் சொல்றார். இந்த கிரமத்தினால 54வது ஸ்லோகம் வந்து பிரம்மபூத பிரசன்னாத்மா பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி ந சோச்சதி ந காங்க்ஷதி समः सर्वेषु भूतेषु समः सर्वेषु भूतेषु मद्भक्तिं लभते परां मद्भक्तिं लभते परां ब्रह्मभूतः प्रसन्नात्मा ब्रह्मभूतः प्रसन्नात्मा न सोचति न काङ्क्षति समः सर्वेषु भूतेषु மத்பக்திம் லபதே பராம். இது வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தோட பிரயோஜனம்னு எடுத்துக்கணும், சகஜ அவஸ்தான்னு எடுத்துக்கணும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தியில இருக்கிறவங்களோட நிலை. இந்த ஜீவன் முக்தியில நிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க சுவாமி அப்படின்னு நமக்கு இருக்கு. அதான் சகஜ அவஸ்தான்னு பேரு. ஜீவன் முக்தர்களோட நிலைக்கு பேரு சகஜ அவஸ்தான்னு பேரு. ரமணர், சதசிவ பிரம்மேந்திரர், இது மாதிரி பெரியவங்கள்லாம், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இது மாதிரி பெரியவங்கள்லாம் அந்த சகஜ அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பிரம்மபூதா கிதா பிரத்யேயம் அப்படின்றது பாஸ்ட குறிக்கிறது. போன ஸ்லோகத்திலேயே சொல்லியாச்சு. முடிக்கும் போது என்ன பண்ணோம், பிரம்மபூயாய கல்பத்தேன்னு சொல்லி முடிச்சிட்டோம். 51, 52, 53 சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணவன் என்ன ஆகிறான், பிரம்மம் ஆகின்றான். அதுதான் இங்க வந்து கண்டினியூ பண்ணுது. பிரம்மபூத்தகனா சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபமா ஆனவன் பிரம்மமாவே ஆயிட்டான். பிரம்மவேத பிரம்மைவ பவதி. திரும்ப ஜீவனா இல்ல அவன், பிரம்மமா ஆனவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகிறான், பிரசன்னாத்மா. பிரம்மமானதுனால வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த கரணம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரசன்னாத்மா. அப்படின்னா அந்த கரணம் தெளிவாயிடுச்சு. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. முண்டக்க உபநிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2:13 நினைக்கிறேன்னு. முண்டக்க உபநிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மானுபூதி அடைஞ்சவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிருதயத்துல இருந்த முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்ந்து போகின்றது. என்ன முடிச்சு, நான் ஸ்தூல தேகம், நான் சூக்ஷ்ம தேகம், நான் காரண தேகம்னு 3 தேகங்களோட நம்ம பவுண்ட் ஆயிருக்கோம். இந்த முடிச்சுக்கள் அவிழ்ந்து போகிறது. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக, எல்லா சந்தேகங்களும் நீங்கி போகின்றது. அது மட்டும் இல்லாம இவனுடைய சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம்ன்ற 3 கர்மங்களும் சர்வ கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடைகின்றன. எப்போ, தஸ்மின் திருஷ்டே பராவரை. 2:8 போட்டுங்க. சர்வ முடிச்சுக்களும் சந்தேகங்களும் இல்லாம கர்மங்களும் இல்லாம போச்சுன்னா இந்த அந்த கரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா கிறிஸ்டல் கிளியரா தெளிஞ்சிருக்கும். எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம எண்ணங்களும் இல்லாம சுத்தமா இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் சொச்சமா. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதி பிரக்ஞையில இருக்கிறவனுக்கு ஜலத்துல ஒரு ஸ்பட்டிகலிங்கத்தை போட்டீங்க அப்படின்னா எப்படி ஜலமும் ஸ்பட்டிகலிங்கமும் வேற வேறன்னு தெரியாம அந்த ஸ்பட்டிகலிங்கம் தண்ணியிலேயே கலந்து போயிருக்குமோ தெரியாது. சுத்த ஸ்பட்டிகலிங்கத்தை போட்டீங்கன்னா தண்ணிக்குள்ளார போட்டு பாத்தீங்கன்னா 2 ஒன்னா கலந்துரும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ரூபமா ஆயிடும். அதுக்கு பேர் பிரசன்னாத்மான்னு பேர். பிரசன்னம் ஆயிடுறது. சாமி இந்த வார்த்தை எங்கேயாவது இருக்கா அப்படின்னா இருக்கு, வெயிட் பண்ணுங்க, மந்திரத்தை சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்படி ஆனவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ந சோச்சதி ந காங்க்ஷதி. அவன் எந்த ஒன்றை பத்தியும், இந்த தேகத்தை பத்தியோ இந்த உலகத்தை பத்தியோ கவலை கொள்வதில்லை. ந சோச்சதி அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி கவலையே படுறதில்லை. கூடவே ந காங்க்ஷதி, எந்த ஒன்றையும் ஆசைப்படுவதில்லை. ஏன் அப்படின்னா அவனுக்கு நல்ல அனுபவமா தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் இல்யூஷன். நமக்கெல்லாம் இப்ப நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டியிருக்கு, இது பொய், சொப்பனத்துல இல்லைன்னு. அவனுக்கு எப்படி இருக்கும், அனுபூதி ஆனவனுக்கு ஸ்பஷ்டமா தெரியும் இதெல்லாம் பொய்ன்னு. ஆசைப்படுவானா, ஆசைப்பட மாட்டான்.
அப்போ கவலைப்படுவானா? கவலையும் படமாட்டான். ஏக்கமேவ அத்வித்திய அனுபவம் உண்டாயிடுச்சு. பிரம்மானந்தம் கிடைச்சவனுக்கு கவலையே இருக்காது. அப்ப என்ன, கவலைப்படுவதில்லை, எதையும் ஆசைப்படுவதும் இல்லை. அது மட்டுமில்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா, படிச்சவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தான் பிரம்மம்னு அறியும். ஆனா நான் தான் எல்லாத்திலையும் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனா இவனுக்கு என்ன, அது அனுபூதியானவனுக்கு சர்வம் பிரம்மமயம்னு நம்ம பாடுறோம். அவங்க பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் அனுபவிச்சதை பாடினாரு. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவங்க அனுபவிச்சதை நம்ம பாடி பாடி அனுபவிக்கலாம்னு நினைக்கிறோம். என்ன முட்டாள்தனம் பாருங்களேன். நீங்க 1000 முறை பாடினாலும் அனுபூதி ஆகாது. அதுக்குன்னு ஒரு கிரமம் இருக்கு. இந்த கிரமத்துப்படி போனாதான் அனுபவம் நடக்கும். சதாசிவ பிரம்மேந்தர் சொன்ன சர்வம் பிரம்மமயம்ன்றது பாத்தீங்கன்னா அனுபவமா இருக்கும் அவனுக்கு. எப்படி? சமசர்வேஷு பூதேஷு. இது இருக்குல்ல, கீதாலே 13வது சாப்டர்லயே இருக்கு. சமசர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். வினஷ்யத்சு அவினஷ்யந்தம் எப்பஷ்யதி சபஷ்யதி. எல்லாத்திலையும் பரமேஸ்வரனை பார்க்கலாம். பரமேஸ்வரன் யாரு? நான் தான் பரமேஸ்வரன். எனக்குள்ளாரையும் பரமேஸ்வரன் தான் நான் இருக்கார். அவர்தான் எல்லாத்திலையும் நானா இருக்கார் அப்படின்னு எல்லா ஜீவராசிகள்லையும் 5:17 சொல்லியிருக்கோம்ல, சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷன. எல்லா ஜீவராசிகள்லையும் பாத்தீங்கன்னா ஒரே பரமாத்மாவை பார்க்கின்றான். சம சர்வேஷு பூத்தேஷு. ஒவ்வொரு ஜீவராசியையும் நீங்க வேதாந்தம் படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு எறும்பை கூட பாத்தீங்க அப்படின்னா, உங்களால நேற்று நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு செடி பக்கத்துல போயிட்டு, செடியில இருக்க சின்ன சின்ன எறும்பெல்லாம் வந்துருச்சு. வேதாந்தம் உள்ள போக 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 சென்சிட்டிவ் ஆயிடுவீங்க. ஒரு சின்ன ஜீவராசி கூட உங்களால கொல்ல முடியாது. அது கடிச்சா கூட பாத்தீங்கன்னா இருந்துட்டு போட்டுமே, அது பாட்டுக்கு ஏதோ ஃபுட் எடுத்துக்கிட்டு, அது பாட்டுக்கு ஃபுட் எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு அதுக்கு பெயின் இல்லாம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று ஃபுல்லா ஒரு 5 நிமிஷம் இருந்தோம் மெதுவா காத்த வச்சு வாயில. ஏன்னா பலமா ஊதுனா கூட பாத்தீங்கன்னா பறந்து போய் எங்கேயா ஊழ்ந்துருச்சுன்னா சைக்கிளோன் அப்படின்னு. அப்ப நமக்கு வேகமா ஊதுனா சைக்கிளோன் மாதிரி தான் அதுக்கு. அப்ப மெதுவா ஊதி 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 அந்த பக்கத்துல தரையில வச்சு ஊதி அதெல்லாம் மெதுவா சின்ன சின்ன எறும்பு, சின்ன பொடியே எறும்பு நல்லா கடிக்குதான். அம்மா பாத்தீங்கன்னா கடிச்சிட்டு போட்டுமே, அதுக்கு ஃபுட்டு அது. அது பயத்துல பாத்தீங்கன்னா நம்மளை கடிக்குது, பிடிச்சிக்கிறதுக்காக கடிக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளார யார் இருக்கா? நாராயணன் இருக்கான். நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோம்ல, உள்ளையும் வெளியிலையும் நாராயணன் தான் வியாபிச்சிருக்கான். அந்தர்யாமியா எல்லா ஜீவராசிக்குள்ளாரையும் பகவான் தான் இருக்கார் அப்படின்னு தன்னையே பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளையும் சமம் சர்வேஷு பூத்தேஷு பார்க்கின்றான். மத்பக்திம் லபதே பராம். இந்த பக்தி தான் பாத்தீங்கன்னா பராபக்தின்னு பேரு. இததான் ஞானியோட பக்தின்னு பேரு. நம்ம பாத்தீங்கன்னா பின்னாடி கொட்டேஷன்லாம் பின்னாடி பார்க்க போறோம். ஏற்கனவே சதுர்விதோ மாம் பஜந்தே மாம் அப்படின்னு 4 வித பக்தர்களை சொல்லியிருக்காரு. அதுல ஞானி பக்தியை தான் பாத்தீங்கன்னா அனன்ய பக்தின்னு பேரு, பராபக்தின்னு பேரு. அந்த பராபக்தியை அவன் என்ன பண்றான்? எங்கேயோ ஒரு சிலையில பார்க்கல. நான் அடிக்கடி ஒரு ஸ்லோகம் சொல்றேன்ல, அக்னிர் தேவோ த்விஜாதீனாம். ஜிஜர்களுக்கு பாத்தீங்கன்னா, வைதிகர்களுக்கு பாத்தீங்கன்னா அக்னியில தான் தேவதை, அதான் ஹோமம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சதா. அதே நேரத்துல யோகி நாம் ஹிருதி தெய்வதம், நான் உங்களை அப்கிரேட் பண்றேன். பிராணனை வீக்ஷணம் பண்ணுங்க, ஓங்காரத்தை சொல்லுங்க, ஹிருதயத்துல ஈஸ்வரனை தியானம் பண்ணுங்கன்றது எதுக்கு? யோகி ஆயிடுங்க. ஈஸ்வரன் எங்க இருக்கார்? ஹிருதயத்துல இருக்கார் அப்படின்னு பாருங்க. 2வது ஸ்டெப். எந்த ஹிருதயத்துல இருக்கார்? எல்லா ஹிருதயத்திலையும் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதாராம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி. அப்ப விக்கிரகத்துல ஆராதனை பண்றதுக்காக இருக்கார். ஆனா அவர் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஆத்மாவா இருக்கார், ஹிருதயத்துல இருக்கார். அதே நேரத்துல பிரதிமாசு அல்ப புத்தினாம். யாரு பாத்தீங்கன்னா விக்கிரகத்துல மட்டும் ஈஸ்வரனை பாக்குறாங்களோ, விக்கிரகத்துல மட்டும் பாக்குறானோ, அல்ப புத்தி, கொஞ்சம் தான் புத்தி இருக்குன்னு அவனுக்கு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகல. அதே நேரத்துல ஞானி எப்படி பார்ப்பானா? சர்வத்திர சமதர்ஷினாம். எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கிறாங்க. உள்ளையும் வெளியிலையும் பகவானுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கின்ற பக்திக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா பராம் மத்பக்திம் லபதே. மேலான என்னுடைய பராபக்தியை அடைகின்றான். ஆமா, வரப்போது அதெல்லாம் கொட்டேஷன்ல பாஷ்யத்திலே பார்த்தேன். அப்ப பாத்தீங்கன்னா மேலான பராபக்தி, ஞானியோட பக்தி, அதனை அடைகின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமதர்ஷியான. அப்ப முக்கியம் பாத்தீங்கன்னா பேதம் இருக்குமா?
அப்படின்னா எந்த இடத்துலையும் கிறிஸ்டியனு, இவன் முஸ்லீமு, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜன, இவன் எஸ்சி எஸ்டி, இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணன் உயர்ந்தவன், இவன் வந்து தாழ்ந்தவன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேதங்களும் இருக்காது. பசுமாடு உயர்ந்தது, இது குரங்கு, இது நாய் அப்படின்னு எந்த ஜீவராசியும் மேல கீழெல்லாம் பார்க்க மாட்டான். சமம் சர்வேஷு பூத்தே, எல்லாத்துலயும் பகவான் இருக்கார். பகவானுக்கு மேல இந்த நாமரூபங்கள்லாம் கல்பித்தம் இருக்கிறது, பகவான் மட்டும்தான் அப்படின்னு சர்வத்திலையும் பிரம்மத்தை பார்க்கிற தரிசனம், சர்வம் பிரம்மமயம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பராபக்தி, இதை அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. இது முதல் ஒவ்வொரு வார்த்தையா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுத்திகரணம் பண்ணிக்கிட்டே போவோம். முதல்ல பிரசன்னாத்மா அப்படின்ற ஒரு சப்தம் இருக்கு. பிரம்மபூத்தக பிரசன்னாத்மான்னு இருக்கு. பிரசன்ன ஆத்மானா என்ன சுவாமி அப்படின்னா தெளிவடைந்த மனது. தமிழ்ல அப்படியே சொன்னீங்கன்னா தெளிவான மனசு அப்படின்னு பேர். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதையில உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்தை எடுத்து படிச்சீங்க. நான் சொல்றதெல்லாம் 2:64 ஆரம்பிக்குது. 2வது அத்தியாயம் 64. ஒவ்வொரு சப்தத்துக்காக நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே போவோம். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானிந்திரியைச்சரன் ஆத்ம வைஷ்யைர் விதேயாத்மா பிரசாதமதி கச்சதி. பிரசாதத்தை அடைகின்றான் அப்படின்னு அதுல முடியுது. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், ராகத்வேஷ வியுக்தா. இந்த பிரம்மானுபூதி பண்ணவன், பிரம்ம அனுபூதி பண்ணவன் எப்படி இருப்பான் அப்படின்னா அவனுக்கு விருப்பம் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. இதுல இருந்து விடுபட்டவனா. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் சொப்பனமா பாக்குறான், எல்லாத்தையும் சொப்பனமா பாக்குறான். சொப்பனமா பார்த்தவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன விருப்பு வெறுப்பு வரும்? நேற்று வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு அருமையான சொப்பனம் ஒன்று வந்துச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில், ஏதோ ஒரு கோயில், நல்ல பெரிய கோயில், அதுல இருந்து உற்சவரை வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு வராங்க. நான் போனது சிவன் கோயில். பாருங்க என்ன விசித்திரம் பாருங்க. இந்த சொப்பனத்தை ஏன் சொல்றேன் அப்படின்னா இவ்வளவு விசித்திரம், இந்த உலகம் ஃபுல்லா விசித்திரம். கோயிலுக்கு போனது சிவன் கோயில், நல்ல ஆராதனை, அபிஷேக ஆராதனையெல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு உற்சவரை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வராங்க. அங்கே இருக்க சின்ன சின்ன பசங்க, எல்லாமே வேதம் படிக்கிற பசங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உற்சவ மூர்த்தியை கூப்பிட்டு வராங்க. உற்சவ மூர்த்தி நீங்கள் இது வரைக்கும் எங்கே பார்த்துருக்கீங்க, எப்படி பார்த்துருப்பீங்க? ஆல்மோஸ்ட் உற்சவ மூர்த்தி அமர்ந்த கோலத்தில் தான் இருக்கும், உட்கார்ந்த கோலத்தில் தான் உற்சவ மூர்த்தி வரும். நல்ல போஸ்டரில் உட்கார்ந்துருப்பார். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உட்கார்ந்துருப்பார். முடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருப்பார். சோமாஸ்கந்தரா உட்கார்ந்துருப்பார். உட்கார்ந்த போஸ்டா இருக்க முடியும், நின்ன போஸ்ட் வந்து அதிகமாக உற்சவர்கள் இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகிப்போச்சு, சிவன் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக ஆராதனை, உற்சவ மூர்த்தி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா முருகரா மாறிட்டார். எந்த முருகரையாவது நான் இது வரைக்கும் உற்சவ மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நின்று, அதுவும் கருப்பு கலர்ல இருக்காரு. முருகர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கருப்பு கலர்ல நீளமா பெருசா இருக்காரு. என்னப்பா இது இவ்வளவு பெருசா இருக்காரு அப்படின்னு. இதை வந்து பார்த்தீங்கன்னா 4-5 பேரு நீங்க பல்லக்கில் வச்சுதானே உற்சவரை வந்து கரெக்டா கூப்பிட்டு வருவாங்க, வாகனத்துல வச்சுதானே கூப்பிட்டு வருவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4-5 பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரிகள்லாம் சேர்ந்து, வைதிகர்கள்லாம் சேர்ந்து, பூஜாரிகள்லாம் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. காலை பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. அவரு காலை தூக்கி ஊர்வலம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே இது, என்னடா இது இவ்வளவு பெரிய ரூபமா இருக்கு அப்படின்னு. சாமி வாங்க வாங்க தூக்குங்க அப்படின்றாங்க. தூக்குங்களா? இது எப்படிடா தூக்குறது, இவ்வளவு பெரிய ரூபமா இருக்கு, இது எப்படி தூக்குறது அப்படின்னு என் கையில கொடுத்துட்டாங்க, ஒரே ஆள் கையில. நான் வந்து மரப்பாச்சி பொம்மையை கையில வச்சிருப்பேன் தெரியுங்களா, மரப்பாச்சி பொம்மை நீளமா இருக்கும், விளையாடுறதுக்கு சின்ன வயசுல கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி மரப்பாச்சி பொம்மை கருப்பு கலர்ல. முருகர் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு விக்கிரகம், கருங்கல் விக்கிரகம். அதை கையில வந்து பாத்தீங்கன்னா நின்ன மாதிரி கோலத்துல இருக்கிற இதை வந்து கையில வாங்கிக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது எப்படி என் கையில கீழே இறங்கிச்சுன்னு தெரியல, அவரோட முகம் என் பக்கத்துல இப்படி வந்துருச்சு. அந்த முகத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த எனக்கு இந்த சின்ன வந்து ரொம்ப பிடிக்கும். சுவாமிக்கு, அம்பாளுக்கா இருக்கட்டும், சுவாமிக்கா இருக்கட்டும், முருகனுக்கு, கிருஷ்ணனுக்குள்ள இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கும். நான் என்ன பண்றேன், அந்த பிடிச்சி, ஐயோ நல்லா இருக்கேன் சுவாமி அப்படின்னு பிடிச்சி அப்படி கொஞ்சம் கண்ணத்தை பிடிச்சி இதை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டே நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி எடுத்துட்டு போறேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த விக்கிரகம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிருஷ்ணரா மாறி போச்சு. அபிஷேகம் ஆரம்பிச்சது சிவன், உற்சவமானது உற்சவ மூர்த்தியா வந்தது முருகன். அது எப்படி கையில வந்தோன்னு கிருஷ்ணரா மாறினார் தெரியாது. இப்ப காலைல எந்திரிச்சாச்சு, எந்திரிச்சதுக்கு பிறகு இதெல்லாம் என்னது, எல்லாம் சொப்பனம். அப்ப எல்லா சொப்பனம் அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு
இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலயும் காலையில இல்லையே, இது மாதிரி நமக்கு லைஃப்ல எதுவுமே நடக்கல. இதே மாதிரி தான் இந்த மொத்த லைஃபும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த இது இது இப்படி இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க நம்புறதெல்லாம் பொய். இங்க அது மாதிரிலாம் ஒரு ஆர்டரே இல்லை. இதெல்லாம் மாயிக்கம். இது 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாம் பொய், வெறும் சொப்பன மாதிரி. இந்த மாயா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி இதெல்லாம் காட்டுது அப்படின்னு ஒருத்தனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்னா, இப்ப ஐயோ சாமி நீங்க தேவதையோட சொப்பனத்தை சொல்றீங்களா சாமி? தேவதை சொப்பனம் வந்தாலும் சரி, வேற ஏதாவது கெட்ட சொப்பனம் வந்தாலும் சரி, சொப்பனம் சொப்பனமா? சொப்பனம் சொப்பனம். இப்ப நான் வந்து ஆஹா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவதை சொப்பனமா டெய்லி வரட்டும், நல்ல சொப்பனமா வரட்டும், கெட்ட சொப்பனமே வரக்கூடாது, நான் வந்து ராகத்வேஷம் வருமா? சொப்பனத்துல ராகத்வேஷம் வரப்போகுது. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்திதி வந்துருச்சு அப்படின்னா இந்த மனசு காட்டுறது எல்லாமே பொய், எல்லாமே சொப்பனம் தெரிஞ்சிச்சுன்னா ராகத்வேஷம் ஒருத்தனுக்கு வரவே வராது. ராகத்வேஷம் வரவே வராது. ராகத்வேஷ வியுக்தைஸ்து, இதுல இருந்து விடுபட்டவன் விஷயானிந்திரியைஸ்சரன். எப்படி அவன் இருப்பான்? எல்லா விஷயங்கள்லயும் சகஜ அவஸ்தையில நடமாடிக்கிட்டு இருப்பான். ஜீவன் முக்தன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு இருக்குமே, சாப்பிட்றதுக்கு இருக்கும், சின்ன சின்ன விவகாரங்கள், இந்த சரீர யாத்திரைக்கு என்ன இருக்கும், அதுலலாம் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயானிந்திரியைஸ்சரன். ராகத்வேஷம் இல்லாம விஷயங்களில் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது ஆத்மவஷ்யேர், அவனுடைய இந்திரியங்களும் மனதும் அவன் வசப்பட்டதாக இருக்கும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா விதேயாத்மா, நினைச்சத அவன் என்ன பண்ணுவான்? பாரு பார்க்கும், பார்க்காத பார்க்காத, கேளு கேட்காத கேட்காத. அப்ப நமக்கெல்லாம் இந்திரியங்கள் எப்படி இருக்கு? நம்ம சொன்ன கேக்குதா? மனசு நமக்கு எப்படி இருக்கு? நம்ம சொன்ன கேக்குதா? நம்ம கேட்க மாட்டேங்குது இல்ல. ஆனா இவனுக்கு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா வசப்பட்டதா இருக்கும். மனசே சும்மா எஸ் பாஸ், சும்மா இருக்கு. மனசே இதை பத்தி யோசி. எஸ் பாஸ், இதை பத்தி யோசிக்கிறேன் பாஸ் அப்படின்னு இவன் சொல்றதெல்லாம் கேட்கிற தன்மையை உடையதா இவனுடைய தேகமும் இந்திரியங்களும் மனசும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரணமாயிடும். அவனுக்கு பேர் விதேயாத்மான்னு பேர். அப்படிப்பட்டவன் என்ன ஆகிறான்? மனசு வந்து பாத்தீங்கன்னா குவைட்டா இருக்கு, ராகத்வேஷம் இல்ல, இந்திரியங்கள் வந்து ராகத்வேஷம் இல்லாம சஞ்சாரம் பண்ணுது, நினைச்சபடி இவனோட இந்திரியங்கள்லாம் வசப்படுத்தி வச்சிருக்கான். அதனால என்ன ஆகுதுன்னா மன தெளிவு உண்டாகுது. பிரசாதம் அதிகச்சதி அப்படின்னு சொல்றாரு. பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஆத்மனோ வஷ்யானி வஷீ பூத்தானி. ஆத்ம வஷ்யை விதேயாத்மான்றதுக்கு அர்த்தம், ஆத்மானின்றதுக்கு அர்த்தம் இந்திரியங்களும் மனதும் வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கு வசப்பட்டதா இருக்கோ, தைஹி ஆத்ம வஷ்யைஹி, இவனுக்கு வசப்பட்டதா. விதேயாத்மான என்ன அர்த்தம்? இச்சாதோ விதேய ஆத்மா அந்த கரணம் எஸ்ய. நான் சொல்லுவேன் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன். நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைங்க கிறுக்கிற மாதிரி இந்த மனசு என்ன பண்ணிட்டு இருக்கு? எதையாவது கிறுக்கிக்கிட்டே இருக்கு. செவரு ஃபுல்லா எழுதிக்கிட்டு இருக்கு. சின்ன குழந்தைங்கள்ட்ட பேனாவை பென்சில் கொடுத்தீங்கன்னா இப்ப நம்ம மனசு எப்படி இருக்கு? அது பாட்டுக்கு ரைட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கு, எழுதிக்கிட்டே இருக்கு, எதையாவது எழுதிக்கிட்டு இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா விதேயாத்மான என்ன அர்த்தம் அப்படின்னா எவனுடைய அந்த கரணம்ன்ற மனசு புத்தி இவனுக்கு வசப்பட்டதா இருக்கும். இச்சாத்தக விதேய ஆத்மா. இவன் இச்சப்பட்டானா பேனா மாதிரி எடுத்து எழுதுவான். பேனா அப்படின்னா மூடி க்ளோஸ் பண்ணி ஓரமா வச்சிருவான், சும்மா பேனா இருக்கும், அதுவா எழுதாது. அதே மாதிரி எவனுடைய மனது இவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்டா, இவனோட கண்ட்ரோல்ல, வேணும்னா யூஸ் பண்றது, வேணானா சும்மா இருக்கிறது. இது மாதிரி இவனுக்கு வசப்பட்டதா அந்த கரணம் எவனுக்கு இருக்கோ சக, அவனுக்கு பேர் தான் விதேயாத்மான்னு பேர். அப்படிப்பட்டவனா இருக்கிறவன் அயம் பிரசாதம் அதிகச்சதி, அவன் என்ன ஆகிறான்? பிரசாதத்தை அடைகின்றான். பிரசாதம்னா என்னது? பிரசன்னதா, ஸ்வஸ்தியம்னு போட்டேன், இதுக்காக தான் நான் வார்த்தைக்கு வந்தது. பிரசன்னம்னா என்ன சுவாமி அப்படின்னா, நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்? ஸ்பட்டிக லிங்கத்தை சுத்த ஜலத்துல போட்டீங்கன்னா ஸ்பட்டிக லிங்கமும் ஜலமும் வேற வேற இல்லாம போய்விடும். அதே மாதிரி இந்த மனச இந்த நான்ல கொண்டு போய் நிப்பாட்டிட்டீங்கன்னா அதுக்கு பேரு ஸ்வஸ்தியம்னு பேரு. தன்னிடத்தில் தான் நிற்றல். அந்த தன்னிடத்துல இந்த மனசு சுத்த நிர்குண நிராகாரமா ஆத்மாவா இருக்கிற இந்த மனசுல இந்த ஆத்மா சதா நின்னுச்சு அப்படின்னா ஸ்பட்டிகம் மனசு, தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா,
இந்த ஸ்பட்டிகை தூக்கி தண்ணியில போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆயிடும். அதுக்கு பேரு தெளிந்த மனதுன்னு பேரு. இததான் பிரசன்னாத்மா, இதுதான் பிரசாதம்னு பேரு. சாமி நீங்க பெருசு பெருசா ஏதோ சொல்றீங்க சாமி, உங்க புண்ணியம் நல்லா வேலை செஞ்சதுன்னா என்னைக்காவது கோயில்ல போய் நல்ல ஆராதனை, சுவாமியோட ஆராதனை பண்ணி கூட்டமே இல்லாத அன்னைக்கு சுவாமியை மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆரத்திலாம் காட்டி நல்லா எல்லா ஆராதனைகளும் பார்த்தோன்னு மனசுக்கு ஒரு திருப்தி வந்து அதை தூண்ல வந்து சாஞ்சி உட்காருவீங்க பாருங்க. எந்த எண்ணங்களும் இல்லாம அப்படியே ஒரு விசிராந்தி பிராப்தி பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் பிரசாதம். ஆமா, தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். இதான் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன், தெல்ல தெளிதல் இருக்குல்ல, அதான் பிரசாதம்னு பேரு. நல்ல பிரசாதத்தை அடைஞ்சா தெளிஞ்சு போயிடும். பிரசாதம் கிடைச்சதுன்னா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னா 65வது ஸ்லோகம் 2:65 சொல்றார். பிரசாதே சதி கிம் சியாத் இது உச்சியதே. பிரசாதம் ஒருத்தருக்கு அடையப்பட்டுச்சுன்னா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசாதம் கிடைச்சிருச்சு அப்படின்னா பிரசாதே சர்வ துக்கானாம் நிரஸ்யோபஜாயதே. அததான் இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷத்தின்னு படிக்கிறோம்ல. பிரசாதத்தை அடைஞ்சவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு சோகம் உண்டாகாது, எதையும் ஆசைப்படவும் மாட்டான். அதுதான் இங்க சொல்லுது, சர்வ துக்கானாம் ஹானிகி பவதி. பிரசாதம் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அனைத்து துக்கங்களும் நாசமாய் போயிடும். இந்த மனசு, இந்த ஆத்மா சுத்த ஆத்மால நின்றுச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த துக்கங்களும் சம்பவிக்காது. அஸ்ய உபஜாயதே பிரசன்ன சேத்தசோகியாசுகு. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னமா நிர்மலமா ஆயிடுச்சு அப்படின்னா புத்தி பரியவதிஷ்டதே. மனசு சஞ்சலம் இல்லாம போச்சுன்னா புத்தி அகம் அகம் அகம்ன்றதுல நல்லா நிலை பெற்றுவிடும். புத்தி நிலையாயிடுச்சுன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி நிலையாகிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் பேரு, ஞான நிஷ்டைன்னு பேரு. அப்போ இந்த 2 ஸ்லோகங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அர்த்தம் பண்ணும்போது எடுத்துக்கணும். அப்ப சித்தம் என்னது, தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கமே. சிவன் வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா ஆத்மா தான். சித்தம் தெளிவாச்சுன்னா ரெண்டும் ஒன்னா. மாண்டிக்க உபனிஷத்துலன்னு சொல்லுது, ஏயா பின்னம் பிரச்சக்ஷதே அப்படின்னு வார்த்தையை சொல்ற. இந்த ஆத்மாலேயே இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா லயிச்சு போச்சு அப்படின்னா உண்மணி பாவம் பேர், மனோன்மணின்னு பேர். அம்மாவுக்கு பேரு மனோன்மணின்னு பேர். மனோன்மணின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்படிக்கம் சாமியோட கலந்துருச்சு, தண்ணியோட கலந்துருச்சுன்னு அர்த்தம். அம்மா வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட என்ன ஆயிட்டார், கலந்துட்டார். ஜீவன் என்ன ஆயிட்டான், சுவாமியோட வந்து பாத்தீங்கன்னா கலந்துருக்கான். அதுக்கு பேர் தான் மனோன்மணின்னு பேர். இந்த மனசு இந்த பிரம்மத்துல கலந்து போயிருக்கிறது மனோன்மணி, உண்மணி அப்படின்னு சுவாமிக்கு பேர். அந்த மனோன்மணி பாவத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னாத்மான்னு பேர். அப்படி இருந்துச்சுன்னா எங்க இருக்கு, தூக்கத்துல நம்ம இருக்கோம்ல அது மாதிரி சமாதியில இருக்கிற. தூக்கத்துல ஏதாவது துக்கம் இருக்கா, தூக்கத்துல ஏதாவது ஆசை இருக்கா? தூக்கத்துல ஆசையும் இல்லை துக்கமும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு எங்க போய் லயமாயிடுச்சு அப்படின்னா அவ்வியக்தத்துல லயமாயிடுச்சு. அவ்வியக்தத்துல லயமாகும் போதே துக்கமும் இதுவும் இல்லை. இதே அதையும் தாண்டி சுவாமிகிட்ட லயமாயி போச்சு அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா சமாதியில இருக்கிறவனுக்கு எந்த ஒரு சோகமும் உண்டாகாது, எந்த ஒரு ஆசையும் உண்டாகாது. இதுதான் சகஜ அவஸ்தான்னு பேரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இருக்க கொட்டேஷன் நிறைய இருக்கு, இருந்தாலும் நாளைக்கு நம்ம மீடியா கண்டினியூ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. பொறுமையா இருங்க. பரிணாமம் நடக்கிறதுக்கு சாந்தின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம். ரொம்ப பேஷன்ஸ் இருக்கும். நம்ம என்ன அப்படின்னா, பரிணமிக்கிறது நம்ம மண்ணு பார்க்குறோம்ல, மண்ணாகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கு தெரியுங்களா? எடுத்து பாருங்க, பரிணாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மண்ணாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி வருஷங்கள் ஆகும்.
அப்ப அதே மாதிரி மண்ணா இருக்கிற நம்ம பிரம்மமாகணும்னா அதுக்கு ஒரு பரிணாமம் இருக்கா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பேஷன்ஸோட பொறுமையா டிராவல் பண்ணு. கர்மயோகத்தை ஃபுல்லா கொண்டு வாங்க. சர்வபாவேன மெதுவா காயா வாச்சா மனசா இந்த மூணுத்திலையும் பண்றது எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம்னு கொண்டு வாங்க. ஒரே கோல் ஈஸ்வரன் மட்டும்தான் மெதுவா கொண்டு வாங்க. டக்குன்னு வந்துடாது. இந்த கர்மயோகத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கே டைம் நிறைய எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இந்த ஞானத்தை வந்து பரோட்ச ஞானத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓங்காரத்தை நல்லா அபியாசம் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மூணுத்தையும் தத்துவ விசாரம் பண்ணிக்கிட்டு நிஷ்காமிய கர்மத்தை பண்ணிக்கிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தையும் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா அந்த பரிணாமம் நல்லா ஸ்பீட் எடுக்கும். ஸ்பீட் எடுத்து ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தாண்டது புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சர்வத்தையும் விட்டுட்டு நிஷ்டைக்கு போகும். அப்போ வந்து அந்த கிரமம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண முடியாது. அவசரமே படாது. ஐயோ எனக்கு இப்படி நடக்கலையே, அதெல்லாம் அப்படிலாம் நடக்காது. எவல்யூஷன் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் எவல்யூஷன் நடக்கும். ஒரு ஜீவன் பிரம்மம் ஆகிறதுக்கு ஒரு பெரிய டிராவல். அநேக ஜென்ம சம்பிராப்தக ததோ யாதி பராம் கதி பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. இப்போ உங்களுக்கு ஞானம் கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் நிற்கிறதுக்கு புரிஞ்சதில் நிற்கிறதுக்கு மெதுவாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். என்னென்ன குறை இருக்கோ அதெல்லாம் எடிட் பண்ணி ஈஸ்வர லட்சணத்தை பூரா நம்ம இடத்துல கொண்டு வரதுக்கு டைம் எடுக்கும். அதெல்லாம் பொறுமையாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுங்க, கூட ஓங்காரத்தை பண்ணுங்க. சுவாத்தியாயத்தை எவ்வளோ ஆனாலும் சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டே வாங்க. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.